ஜெயமே ஜெயமே ஜெயம் ஜெயம் எப்போதும் சுத்தாங்க அங்கத்திற்கே. ஜெயமே ஜெயமே ஜெயம் ஜெயம் எப்போதும் சுத்தாங்க அங்கத்திற்கே. நாதனின் தரிசனம் நானிலத்துள்ளொரு, நாதனின் தரிசனம் நானிலத்துள்ளொரு, நல்வழி காட்டிடும் சுத்தாங்க அங்கத்திற்கே. ஜெயமே ஜெயமே ஜெயம் ஜெயம் எப்போதும் சுத்தாங்க அங்கத்திற்கே. பாடு இரவாவின் பாட சிதறி ஓட காரியா உண்ட கவனி பேரு சேரியாவின் பாட சிதறி ஓட காரியா உண்ட கவனி பேரு யோசபாத்தின் வேட்டி தேசமெங்கும் ஏற்றி வைக்கப்பாடு உண்டால் இந்த கோட்டை பாடக. யோசபாத்தின் வேட்டி தேசமெங்கும் ஏற்றி வைக்கப்பாடு உண்டால் இந்த கோட்டை பாடக. இந்த கீதம் பாடி இதயம் கோடி ஏகோபித்து கோடி யேசுவை நாடு. இந்த கீதம் பாடி நரிச்செடியேன் கேண்டரமோ ஆற்று மணலே நாணியரோ. அலரிச்செடியேன் கேண்டரமோ ஆற்று மணலே நாணியரோ. மங்கள கீதங்கள் மகிழ்ச்சி நாதங்கள் உலகு மருத கொள்ள சொத்தாக சபை. பாடி இதயம் கோடி ஏகோபித்து கோடி யேசுவை நாடு. இன்பகீதம் பாடி என்றும் ரூபியே எமையாள் ஏக சொரூபியே என்றும் ரூபியே எமையாள் ஏக சொரூபியே அரூப சொரூபே ஆனந்த ரூபே அரூப சொரூபே ஆனந்த ரூபே அருள் தயாள கருணையானே அருள் தயாள கருணையானே ஐயனேவான் அருள் தயவான் ஐயனேவான் அருள் தயவான் அடியவன் ஜெயமே ஆரோய தவமே தாம் தகுந்தரிக தமகரி பம்பரி தாம் தகுந்தரிக தமகரி பம்பரி தாம் தோமே தேன் தோமே தான் தோமே தேன் தோமே தகோ திகோ யனதிகோ திகோ திகோ யனதிகோ தக்தாகி தரிகுண பக்தர்கள் பணிந்திட என்றும் ரூபியே எமையாள் ஏக சொரூபே எமையாள் ஏக சொரூபே நித்திய நிமலானே ஸ்கல நிறைவோ நித்திய நிமலானே ஸ்கல நிறைவோ நித்தமு தூயமோ துயானேயா நித்தமு தூயமோ துயானேயா நிதியின் பாதமே அயானேயா நிதியின் பாதமே அயானேயா நிமலா மலா நேஸ்கல நிறைவாய் தாம் தகுந்தரிக தமகரி பம்பரி தாம் தகுந்தரிக தமகரி பம்பரி தாந்துமே தேந்துமே தாந்துமே தேந்துமே தகோ திகோ யனதிகோ திகோ திகோ யனதிகோ தத்தாங்கு தரிகுண பக்தர்கள் பணிந்திட என்றும் ரூபியே எமையாள் ஏக சொரூபே முற்பீதாக்களின் தெய்வமே நீரெங்களுக்கு இப்போது இறங்க வேண்டுமே. முற்பீதாக்களின் தெய்வமே நீரெங்களுக்கு இப்போது இறங்க வேண்டுமே. சுத்த சுவிசேஷ சபை நன்கு செழிக்க சுத்த சுவிசேஷ சபை நன்கு செழிக்க எங்கள் கோரமார்கள் வெண்ணிலே தலைக்க எங்கள் கோரமார்கள் வெண்ணிலே தலைக்க
தூயா உனக்கு கிருபை வேண்டும் முற்பிதாக்களின் தெய்வமே நீர் எங்களுக்கு இப்போது இறங்க வேண்டுமே முற்பிதாக்களின் தெய்வமே நீர் எங்களுக்கு இப்போது இறங்க வேண்டுமே எவ்வளவு பண்டிகை கொண்டாட வந்தோமே எவ்வளவு பண்டிகை கொண்டாட வந்தோமே எங்களுக்கு அருள் செய்த தேவனே வரும் எங்களுக்கு அருள் செய்த தேவனே வரும் பெண்மக்களைய முழங்க செய்தாருமே பெண்மக்களைய முழங்க செய்தாருமே உலகம் தோளும் தேவனே துதியில் வாசம் செய்வோனே உலகம் தோளும் தேவனே துதியில் வாசம் செய்வோனே முற்பிதாக்களின் தெய்வமே நீர் எங்களுக்கு இப்போது இறங்க வேண்டுமே முற்பிதாக்களின் தெய்வமே நீர் எங்களுக்கு இப்போது இறங்க வேண்டுமே சாலமோன் ஜெபம் கேட்டவர் எங்கள் தெய்வமே சாலமோன் ஜெபம் கேட்டவர் எங்கள் தெய்வமே அன்னாளின் ஜெபம் கேட்டவர் எங்கள் தெய்வமே அன்னாளின் ஜெபம் கேட்டவர் எங்கள் தெய்வமே தானியேலையும் மீட்டவர் எங்கள் தெய்வமே தானியேலையும் மீட்டவர் எங்கள் தெய்வமே அப்பா அம்மா பாட்டி தாத்தா உற்றார் உறவினர் அப்பா அம்மா பாட்டி தாத்தா உற்றார் உறவினர் முற்பிதாக்களின் தெய்வமே நீர் எங்களுக்கு இப்போது இறங்க வேண்டுமே முற்பிதாக்களின் தெய்வமே நீர் எங்களுக்கு இப்போது இறங்க வேண்டுமே மருதகோல சபை மக்கள் உம்மை துதிக்க மருதகோல சபை மக்கள் உம்மை துதிக்க மகளுடன் பரிசுத்த கவி படிக்க மகளுடன் பரிசுத்த கவி படிக்க அருளுடன் படைக்கும் பலகாரம் அணக்க அருளுடன் படைக்கும் பலகாரம் அணக்க தொண்ணூற்றேழாம் ஆண்டு வரை அனுகூலம் தந்த முறை தொண்ணூற்றேழாம் ஆண்டு வரை அனுகூலம் தந்த முறை முற்பிதாக்களின் தெய்வமே நீர் எங்களுக்கு இப்போது இறங்க வேண்டுமே முற்பிதாக்களின் தெய்வமே நீர் எங்களுக்கு இப்போது இறங்க வேண்டுமே ஆபேலின் காணிக்கையை நினைத்த தேவனே ஆபேலின் காணிக்கையை ஏற்ற தேவனே இப்போது எங்கள் ஆடு மாடு கோலையுடனே இப்போது எங்கள் ஆடு மாடு கோலையுடனே தானே எங்களுடன் அவ மனதுடனே தானே எங்களுடன் அவ மனதுடனே ஆதரித்தருள வேண்டும் ஆதரவு தர வேண்டும் ஆதரித்தருள வேண்டும் ஆதரவு தர வேண்டும் முற்பிதாக்களின் தெய்வமே நீர் எங்களுக்கு இப்போது இறங்க வேண்டுமே முற்பிதாக்களின் தெய்வமே நீர் எங்களுக்கு இப்போது இறங்க வேண்டுமே திக்கமாக நின்ற ராஜமணி பொன்னையா மணி பொன்னையா சொர்க்கமும் பதம் தானியல் மாமணி ஐயா சொர்க்கமும் பதம் தானியல் மாமணி ஐயா சாந்தமன் கிரியோன் சௌந்தரமணி அணையா சாந்தமன் கிரியோன் சௌந்தரமணி அணையா எல்லா வல்ல தெய்வம் தந்த நல்லாசி சாமுவேலையா எல்லா வல்ல தெய்வம் தந்த நல்லாசி சாமுவேலையா முற்பிதாக்களின் தெய்வமே நீர் எங்களுக்கு இப்போது இறங்க வேண்டுமே முற்பிதாக்களின் தெய்வமே நீர் எங்களுக்கு இப்போது இறங்க வேண்டுமே தீர்க்கமாக நின்ற ராஜமணி பொன்னையா தீர்க்கமாக நின்ற ராஜமணி பொன்னையா சொர்க்கமும் பதம் தானியல் மாமணி ஐயா சொர்க்கமும் பதம் தானியல் மாமணி ஐயா சாந்தமன் கிரியோன் சௌந்தரமணி அணையா சாந்தமன் கிரியோன் சௌந்தரமணி அணையா எல்லா வல்ல தெய்வம் தந்த நல்லாசி சாமுவேலையா எல்லா வல்ல தெய்வம் தந்த நல்லாசி சாமுவேலையா முற்பிதாக்களின் தெய்வமே நீர் எங்களுக்கு இப்போது இறங்க வேண்டுமே முற்பிதாக்களின் தெய்வமே நீர் எங்களுக்கு இப்போது இறங்க வேண்டுமே நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லா கனமும் மகிமையும் துதியும் புகழும் அப்படி ஆண்டவராய் கர்த்தர் ஒருவருக்கு சொந்தமாவதாக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் திருநெல்வேலி சிஎம்எஸ் சுத்தாங்க சுவிசேஷ சபை மருதகுளம் சேகரம் மருதகுளம் பேராலயம் நம்முடைய சபையினுடைய 97வது ஆனந்த பண்டிகை மற்றும் 35வது புதிய ஆலய பரிசை ஞாபகார்த்த பண்டிகை இணைந்த
அசன பண்டிகை நாட்களை கடந்த நாள் முதல் தொடர்ந்து 3 நாட்கள் நாம் ஆச்சரிக்கும்படியான கிருபைகளை ஆண்டவராய் தேவன் நமக்கு கொடுத்ததை எண்ணி நாம் முதலாவது ஆண்டவரை நாம் துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவருக்கே எல்லா மகிமையும் உண்டாகட்டும். அப்படியே கர்த்தருடைய கிருபையினாலே கடந்த நாளிலும் ஆயத்த ஆராதனை, அதை தொடர்ந்து நல்ல ஒரு அசன பண்டிகை ஆசரிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினார். சிறப்பான நிலையிலே இந்த அசன காரியங்களை நடத்துவதற்கும் ஒழுங்குபடுத்துவதற்கும் ஆண்டவர் நல்ல ஒரு ஆலோசகராக இருந்து எல்லாவற்றையும் சிறப்பாக நிறைவேற்ற கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். அசன காரியங்களுக்காக கொடுத்தவர்கள் ஆட்டுக்கடாக்களாக, காணிக்கைகளாக மட்டுமல்ல, உடல் உழைப்பு மூலமாக பல விதங்களிலே அந்த அசன காரியங்களுக்காக பொறுப்படுத்தி நிறைவேற்றி தந்தவங்களை யாவரையும் இந்த பண்டிகையுடைய பிரதான ஆராதனையில் நான் வாழ்த்துகிறேன், நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு அசன கமிட்டியார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். மிக சிறப்பாக அந்த பணிகளை நீங்கள் நிறைவேற்றி கொடுத்தீர்கள். அப்படி வாலிபர்களாக, அப்படி பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர், சகோதரிமார்கள், சபையுடைய மூப்பர்களாக இணைந்து அந்த நல்ல ஒரு நற்பணியை நாம் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் கடந்த நாளிலே கிருபை பாராட்டினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களையும் இப்படியாக நிறைவேற்றி கொடுத்தவங்களை யாவருக்கும் நாங்கள் நன்றியும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி கர்த்தருடைய கிருபையினாலே இந்த நாள் காலை பரிசுத்த ஆராதனை, அப்படி ஆலய பிரதிஷ்டை ஞாபகார்த்த ஆராதனையை நடத்த கர்த்தர் உதவி செய்தார். தொடர்ந்து இந்த பகல் நேரத்திலும் மறுபடியுமாக நாம் 97வது ஆனந்த பண்டிகையுடைய பிரதான ஆராதனை, காணிக்கை படைக்கிற இந்த ஸ்தோத்திர ஆராதனையில் நாம் கடந்து வர ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த ஆராதனையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நம் சபை சார்பாக வாழ்த்தி வரவேற்க வேண்டியது நம்மேல் விழுந்த ஒரு பெரிய கடமையாக இருக்கிறது. அப்படியே கடந்த நாள், அப்படி தொடர்ந்து இந்த நாள், இப்படியாக இதுவரையில் நம்முடைய மத்தியில் வந்து அருமையான நம்முடைய சபையில் உள்ள போதகர்கள், அருமையான குருமார்கள் அங்கே வந்து இந்த ஊழியங்களை சிறப்பித்தோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையை செலுத்தி கொண்டு இருக்கிறதான அனைத்து நம்முடைய குருமார்களையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் அன்போடு நான் வாழ்த்துகின்றேன், வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். அப்படி நம்முடைய சபை ஊழியர் அவர்களையும், அப்படி பொறுப்போடு பணிகளை நிறைவேற்றி கொண்டு இருக்கிற ஆலய காப்பாளர் அருமையான தம்பி அலெக்ஸ், இப்படி அவங்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துகிறேன். அவங்களையும் நான் நன்றியோடு நான் வாழ்த்தி கொள்ளுகிறேன். அப்படி நம்முடைய அருமையான சபையின் பிள்ளைகள், பேராலய சபையின் பிள்ளைகள், அப்படி ஆழ்வானேரி சார்பாக சகோதரி ரீட்டா ஆசிரியை, சிறப்பாக நீங்கள் பாடினீர்கள், மகிழ்ச்சியாக இருந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்தினீர்கள். உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் நன்றியும் வாழ்த்துக்களை நான் தெரிவிப்பதிலே ஆண்டவருக்குள்ளே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அப்படியே இந்த பண்டிகையுடைய பிரதான ஆராதனையில் கலந்து கொண்டு ஆண்டோடைய வார்த்தைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டு வந்திருக்கிற சகோதரர் சார்லஸ் லிங்கம் அவர்கள், நிஜம் டிவி அருமையான ஊழியர் அவர்களையும், உடன் வந்திருக்கிற காசியோ வாசிக்கிற அருமையான சகோதரன், பேட் வாசிக்கிற அருமையான தம்பி, உங்களையும் நாங்கள் பேராலயத்தின் சார்பாக அன்போடு வாழ்த்துகின்றோம், வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். நல்ல பந்தல் அமைப்பு, அதோடு மாத்திரமல்ல, பந்தலை சிறப்பாக அலங்கரித்து கொடுத்திருக்கிற அருமையான வாலிபர்கள், அங்கே தூர இடங்களிலிருந்து வாழை இலை, வாழை கொலைகள், இலைகள், அப்படி ஈந்து கொலைகள் இப்படியாக கொண்டு வந்து இந்த பந்தலை நீங்கள் சிறப்பாக அலங்கரித்து கொடுத்தீர்கள். உங்களுக்கும் அன்பான வாழ்த்துக்களையும் நன்றியும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி இந்த பண்டிகையுடைய பிரதான ஆராதனையிலே சபை ஊழிய பொறுப்புகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிற அநேக அருமையான ஊழியர்கள் நீங்கள் இந்த ஆராதனையில் வந்திருப்பது மகிழ்ச்சியான ஒரு காரியம். உங்களையும் பேராலயத்தின் சார்பாக அன்புடன் வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். கர்த்தர் உங்களை கொண்டு சபைகளிலே நடைபெற்று வருகிற ஊழியங்களை இன்னும் சிறப்பாக ஆசீர்வாதமாக நிறைவேற்ற கர்த்தர் உங்களுக்கும் கிருபை செய்தலுவராக. அப்படி நம்முடைய சபை கமிட்டியினர் அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன். உங்களையும் அன்போடு நாங்கள் வாழ்த்துகின்றோம். அப்படி இந்த பண்டிகை நாட்களுடைய ஆசீர்வாதத்துக்காக வெளி இடங்களிலிருந்து, தூர இடங்களிலிருந்து, மும்பை, அப்படி சென்னை, இன்னும் நம்முடைய இந்திய தேசத்துடைய பிற மாநிலங்கள், மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இந்த பண்டிகை நாட்களிலே நாங்கள் சபை சார்பாக அன்புடன் வருகைக்காக உங்களுக்கு நன்றி கூறி உங்களை வாழ்த்துகின்றோம். கர்த்தர் உங்களையும் அப்படி ஆசீர்வதித்து இந்த பண்டிகை நாட்களுடைய நிறைவான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்று செல்ல கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக.
அது மாத்திரமல்ல, அப்படி உறவினர்களாக இந்த நாளில் நீங்கள் அநேகர் இந்த பண்டிகையில் வந்து சிறப்பித்து கொண்டு இருக்கின்றீர்கள். உங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மருதகுளம் சிஎம்எஸ் பேராலயத்தின் சார்பாக நாங்கள் வருக என்று உங்களை வரவேற்கின்றோம், வாழ்த்துகின்றோம். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதித்து பெருகச் செய்வாராக. இந்த ஒலிபெருக்கின் வாயிலாக தூரத்திலும் வீடுகளிலிருந்து இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களை யாவரையும் இந்த பரிசுத்த ஆலயத்திலிருந்து நாங்கள் வாழ்த்துகின்றோம், உங்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கின்றோம். ஆண்டவராகிய தேவன் தாமே இந்த பண்டிகை நாட்களின் நிறைவான ஆசீர்வாதங்களை நாம் குடும்பங்களாக பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஒருவேளை யாரேனும் வரவேற்க நான் தவறி இருப்பேன் என்று சொன்னால் தயவாய் பொறுத்து கொள்ளுங்கள், மன்னித்து கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் நீங்களும் நானும் கர்த்தருடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்களாக இருக்கிறபடினாலே, நீ என்னால் இஸ்ரவேலே நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவது என்று சொல்ல ஆண்டவர் நம்ம எல்லாரும் நினைத்திருக்கின்றார். ஆண்டவர் தாமே இந்த பண்டிகை நாளுடைய ஆசீர்வாதங்களை வந்திருக்கிற நம் யாவரும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்தவர்களாக. ஆண்டவருக்கு எல்லா கனமும் மகிமையும் துதியும் புகழும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஜபத்தோடு நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்போம். நிச்சயமாக ஆண்டவராய் கர்த்தர் இந்த நாளுடைய வேண்டுதல்கள், விருப்பங்கள், எண்ணங்கள் எல்லாவற்றுக்கும் நிச்சயமான ஒரு பதிலை கர்த்தர் தந்து நம்மை வழிநடத்தி செல்வாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி நாம் எழுந்து நிற்போம். ஆயத்த ஜபத்துக்காக ஜபித்து தொடர்ந்து இந்த பண்டிகையுடைய ஆராதனையானது தொடரும். ஓராண்டு காலம் நம்மோடு கூட இடைப்பட்டவராக, நம்மை ஆட்கொண்டவராக, வழிநடத்தினவராக, சகல நிலைகளிலும் ஆண்டவரை கனம் பண்ணுகிற பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த சீரை பெற்ற நாம் பாக்கியவான்கள். ஆண்டுடைய சமூகத்திலே பெற்ற நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவருடைய பிரசன்னத்துக்காக அவரை நோக்கி பார்ப்போம். நன்மையும் கிருபையும் தொடர ஆண்டவர் அனுமதித்தார். எஞ்சிய நாட்களை நன்மையான நாட்களாக, கிருபை பொருந்தின நாட்களாக ஆண்டவர் உருவாக்கி கொடுக்கும் வண்ணமாக ஆண்டவர் பாராட்டின நன்மைகளை எண்ணி ஒரு கவி பாடி ஜெபித்து ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்லுவோம். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசைகளை எண்ணிப்பார், 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 எண்ணிப்பார். ஒவ்வொன்றாயதை எண்ணிப்பார், ஒவ்வொன்றாயதை எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். அன்பின் ஆண்டவரே, இந்த ஆண்டிலும் இந்த பண்டிகையை சீரோடும் சிறப்போடும் தடையின்றி நிறைவேற்ற ஆண்டவர் எங்கள் அனைவருக்கும் கொடுத்த நல்வாய்ப்புக்காக ஈவுக்காகவே துதிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறேன். அருமையான எங்கள் அனைவரையும் நீர் விசாரிக்கிற ஆண்டவராக, நீர் வழி நடத்துகிற அன்பின் தேவனாக, எல்லா நாளும் எங்களோடு இருந்து புதிய கிருபைகளால் எங்களை முடிச்சூட்டுகிறேன் நல் மேய்ப்பராக உம்மை வெளிப்படுத்த ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கொடுத்த அன்பு சிறார் முதல் பெரியவர் வரையிலும் உம்முடைய பாதுகாவலுக்காக, பராமரிப்புக்காக கெஞ்சி நிற்கிறோம். நல்ல சுகத்தோடு பலத்தோடு நீண்ட நெடிய ஆயுளோடு அனைவரையும் ஆண்டவர் பாதுகாக்க ஜெபிக்கிறோம். இந்த பண்டிகையின் நிறைவான ஆசீர்வாதம் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுடைய சிரசின் மேல் தங்கும் வண்ணமாக இப்போது ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனைக்காக விசேஷித்த வண்ணமாக உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் பிள்ளைகள் செய்த நன்மைகளுக்காக அதை நன்றியறிந்த உள்ளத்தோடு எண்ணினவர்களாக உமக்கு ஆராதனை செய்ய வந்திருக்கிறார்கள்.
உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரத்தின் மூலமாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் வண்ணமாக ஜெபிக்கிறோம். ஆராதனையின் பாடல், செய்தி இவைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்திற்கு மகிமையுண்டாக. நாம் அப்படியே நின்றவாறு 320வது ஞான கீர்த்தனை பாடுவோம். இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தியந்த எண்ணமாய் ஸ்தோத்தரிப்போமாக. 320வது ஞான கீர்த்தனை. நம்மை ரட்சிக்க வந்து தம்மை பலியாய் தந்து நற்சுகமேவும் அற்புதமாகவும் இம்மட்டும் ஜீவன் தந்த எண்ணமாய் ஸ்தோத்தரிப்போம் ஆக. காலம் சொல்பொழியோ தண்ணீரை போல் வடியோ கனாவை போலியோ ஒளியோ வாலிபமோ மறையோ சீலாயெல்லாம் கோரையோ மண்ணின் வாழ்வோன்று நிற்க மாட்டாது கோலப்பதுமை கோனீர் கோமிழி கோபுகை கோவேன் கொண்ட உலகத்தில் ஆண்டவரன் எமை கண்டு கருணைகள் வேண்டு தயவுடன் ஏமட்டோ ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தியந்த எண்ணமாய் ஸ்தோத்தரிப்போம் ஆக. பலவித ஏக்கட்டையோ திகில்களையோ கடந்தோ பரம பாதையை தோடந்தோ வலிய தீமையை வென்றோ நலியோ ஆசையை கொண்டோ வஞ்சக பகைக்கு தப்பி நின்றோ கலியதெல்லாம் வேண்டும் கர்த்தாவே மீட்பை கண்டோம் காய்ந்த மனதோடு பாய்ந்து விழுகண சாய்ந்து கெடவும் ஆராய்ந்து நெறியோடு இம்மட்டோ ஜீவன் தந்து கர்த்தாவை அத்தியந்த எண்ணமாய் ஸ்தோத்தரிப்போம் ஆக. கடைசியாம் வருவிகோ கேடுகட்கோர் முடிவோ தந்து நோரோங்கிடாதை கட்டி கனசபையை ஆதரி அன்பாய் ஆசீர்வதித்து கண்ணோக்கி எல்லார் மேல தண்டு தினமும் அருள் ஓதிக்க செய்ததமது தேவன் சிந்தையினோடதி வேந்தயதாய் உயிர் மைந்தனாய் எங்களை இந்த வினோதமாய் இம்மட்டும் ஜீவன் தந்த
கர்த்தாவை அத்தியந்த ஏனமாய் ஸ்தோத்தரிப்போமாக. அப்படியே நாம் நின்றவாறு சங்கீத பகுதியை மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 136. 136வது சங்கீதத்தை முறைமுறையாக படிப்போம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கண்ணீர்களுக்கு மேலே பூமியை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்திலே கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாவாகி சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்படியே நாம் நின்றவாறு 3 வாலிபர் கீதங்களை பாடுவோம். கர்த்தர் சிருஷ்டித்த சகல சிருஷ்டிகளையும் கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்னைக்கும் அவரை துதியுங்கள். 18 சரணங்களை நாம் பாடுவோம். முதல் 18 சரணம் ஜெப புத்தகத்தில் 8வது பக்கத்தில் உள்ளது. கர்த்தர் சிசகளே சீரோஷ்டிகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியோங்கள். கர்த்தருடைய தூதர்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியோங்கள். வானங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியோங்கள். ஆகாயத்திலுள்ளே ஜலங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியோங்கள். கர்த்தருடைய சகல வல்லமைகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியோங்கள். சூரிய சந்திரரே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியோங்கள். வானத்தின் நட்சத்திரங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியோங்கள். மழையே பனியே கர்த்தரை போற்றி போற்றி
புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். தேவனுடைய காற்றுகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். அக்னியே ஓஷாவே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மாரிகாலமே கோடை காலமே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மூடுமணியே ஆலங்கட்டியே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பனிக்கட்டியே கோளீரே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். ஒளியே ஈரோடே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மின்னல்களே மேகங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பூமியானது கர்த்தரை போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதிக்க கடவது. பிதாவுக்கோ மாறனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். யாவர் உட்காருவோம். வேத பாகம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட விசேஷித்த வேத பகுதி உபாகமம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை கட்டிக்கொண்டு அதில் வாசம் பண்ணும்போது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன் தேசத்தில் நீ பயிரிடும் நிலத்தின் கனிகளிலெல்லாம் முந்தின பலனை எடுத்து ஒரு கூடையிலே வைத்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தானத்திற்கு போய் அந்நாட்களில் இருக்கும் ஆசாரியனிடத்தில் சென்று அவனை நோக்கி, கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் வந்து சேர்ந்தேன் என்று இன்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் அறிக்கையிடுகிறேன் என்பாயாக. அப்பொழுது ஆசாரியன் அந்த கூடையை உன் கையிலிருந்து வாங்கி அதை உன் தேவனாகிய கர்த்தரின் பலிபீடத்திற்கு முன்பாக வைக்க கடவன். அப்பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நின்று வசனித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தானாய் இருந்தான். அவன் கொஞ்சம் ஜனங்களோட எகிப்துக்கு போய் அவ்விடத்தில் பரதேசியாய் சஞ்சரித்து அங்கே பெரிய பலத்த திரட்சியான ஜாதியானான். எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். இப்பொழுதும் இதோ கர்த்தாவே, தேவரீர் எனக்கு கொடுத்த நிலத்தினுடைய கனிகளின் முதற் பலனை கொண்டு வந்தேன் என்று சொல்லி
அதை உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் பணிந்து நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மைகளின் நிமித்தமும் சந்தோஷப்படுவீர்களாக என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட விசேஷித்த வேத பகுதி வாசித்து முடிந்தது. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் அறிவிப்புகளை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் இன்று இரவு 7:30 மணி அளவில் பஜனை பிரசங்க அந்த ஊழியமானது நடைபெறும் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கிறோம். அப்படி கர்த்தர் சித்தமானால் நாளை காலை 10 மணி அளவில் பரிசுத்த ஞானஸ்நான ஆராதனையானது நடைபெறும். அப்படி தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கவிருக்கிற அருமையான பெற்றோர் சபை ஊழியர்களிடத்தில் அதற்கான படிவங்கள் இருக்கிறது. நீங்கள் பெற்று கேட்கப்பட்ட விவரங்களை நீங்கள் பூர்த்தி செய்து கொடுத்து சரியான நேரத்தில் அந்த ஆராதனையில் நீங்கள் ஜபத்தோடு பங்கு பெற்று இப்படியாக இந்த ஆராதனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அப்படி நாளை பகல் 1:30 மணி அளவில் வருடாந்திர ஆவிக்குரிய கூட்டம் அங்கே நடைபெறும். அந்த கூட்டங்களில் ஜபத்தோடு நீங்கள் பங்கு கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். மாலை 7:30 மணிகளில் பல்சுபை நிகழ்ச்சி அப்படி சிறப்பு செய்தியோடு நாம் அங்கே ஸ்தோத்திர ஆராதனையாக நாளை இரவு ஆராதனை நாம் நிறைவு செய்திருக்கின்றோம். இப்படி குறிக்கப்பட்ட ஒவ்வொரு ஊழியங்களுக்காக ஜெபிக்க பங்கு கொள்ள உங்களை அன்போடு நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அப்படி சில பண்டிகைகளுக்கான அறிவிப்புகளை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த வருகிறேன். கர்த்தர் சித்தமானால் பாக்கியநாதபுரம் மருதகுலம் சேகரம் பாக்கியநாதபுரம் நம்முடைய சபையினுடைய ஆனந்த பண்டிகை செப்டம்பர் மாதம் 1, 2 புதன் வியாழன் ஆகிய 2 தினங்களிலும் பாக்கியநாதபுரம் நம்முடைய சபையில் வைத்து நடைபெறவிருக்கிறது. அந்த பண்டிகைக்கு ஜெபிக்க கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றோம், ஞாபகப்படுத்துகின்றோம். அப்படி கர்த்தர் சித்தமானால் கோடன்குளம் சேகரம் கோடன்குளம் நம்முடைய சபையினுடைய ஆனந்த பண்டிகை செப்டம்பர் மாதம் 10, 11, 12 வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய 3 தினங்களிலும் அங்கே ஒழுங்குபடுத்தப்பட்டு இருக்கிறது. இந்த பண்டிகை நாட்களை பங்கு கொள்ள ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் சித்தமானால் கோடங்குளம் சேகரம் எடுப்பூர் நம்முடைய சபையினுடைய ஆனந்த பண்டிகை செப்டம்பர் மாதம் 3 மற்றும் 4 வெள்ளி சனி ஆகிய நாட்களிலே எடுப்பூர் நம்முடைய சபையில் வைத்து நடைபெறவிருக்கிறது. இந்த பண்டிகை நாட்களுக்காக ஜெபிக்க பங்கு கொள்ள உங்களை அன்போடு ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். அப்படி கீழ ஓமநல்லூர் சபை கீழ ஓமநல்லூர் சேகரம் கீழ ஓமநல்லூர் சபையுடைய 36வது சேர்ப்பின் பண்டிகை ஆகஸ்ட் மாதம் 27, 28, 29 வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய 3 தினங்களிலும் கீழே ஓமநல்லூர் நம்முடைய சபையில் நடைபெற இருக்கிறது. அந்த பண்டிகைகளுக்காக ஜெபிக்க பங்கு கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவராகி தேவன் தாமே இந்த பண்டிகை நாட்களுடைய விசேஷித்த நல்ல ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்துள்ளவராக. அப்படி நம்முடைய ஆலய வளாகத்தில் கூடாரத்துடைய தெற்கு பகுதியிலே வசனங்கள் அடங்கிய ஃப்ளெக்ஸ் போர்டு 3 போர்டுகள் அங்கே வைக்கப்பட்டு இருக்கிறது. பெயர் சொல்ல விரும்பாத ஒரு அருமையான குடும்பத்தின் சார்பாக அவைகள் அங்கே கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வரப்பட்டு இருக்கிறது. அதற்காக நாம் இப்பொழுது ஜெபிக்கவிருக்கின்றோம். அப்படியே 2 பித்தளை குத்து விளக்குகள் ஆலய பயன்பாட்டுக்காக திரு ஜே ஆப்ரகாம் ஜெய்சிங் சன் ஆப் யாக்கோபு நடாருடைய மகன் திரு ஜே ஆப்ரகாம் ஜெய்சிங் குடும்பத்தின் சார்பாக 2 குத்து விளக்குகள் தேவ சமூகத்திலே காணிக்கைகளாக கொண்டு வரப்பட்டு இருக்கிறது. மாத்திரமல்ல பொருத்தனை காணிக்கைகளாக இங்கே முன்பகுதியிலே காணிக்கைகள் கொண்டு படைக்கப்பட்டு இருக்கிறது. எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக எப்பொழுதுமாக நாம் தலை தாழ்த்தி அந்த ஆசீர்வாதங்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். தலை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஒரு பண்டிகை ஆராதனைக்காக மறுபடி நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அப்பா, அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் ஆண்டவரே ஆலயத்திற்காக ஆண்டவரே 2 குத்து விளக்குகள் அப்படியே இந்த வசன போர்டு இவ்விதமாக ஆண்டவரை வாங்கி வைத்திருக்கிறதை கர்த்தர் அறிகிறவராக இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த காரியங்களை எதற்காக அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் செய்து நிறைவேற்றினார்கள் என்பதை கர்த்தர் அறிகிறவராக இருக்கிறீர். உற்சாகமாக, உதாரத்துவமாக, மனப்பூர்வமாக, தியாகத்தோடு ஆண்டவரே ஆலயத்திற்கென்று உம்முடைய நாம மகிமைக்கென்று ஆண்டவரே
வாங்கி கொடுத்திருக்கிற ஆண்டவரே இந்த பொருட்களை உம்முடைய சமூகத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இதை அங்கீகரிப்பீராக, கர்த்தர் இதை ஏற்றுக்கொள்வீராக. ஆண்டவரை படைத்த உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக இதனுடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் ஆண்டவரே எம்மையிலும் மறுமையிலும் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக அவருடைய பிரயாசங்கள் ஆண்டவரே, அவருடைய விருப்பங்கள், அவருடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே வரும் நாட்களிலே நீங்கள் நிறைவேற்றி கொடுத்து ஆண்டவரே இன்னும் உம்முடைய நாமத்தை பிள்ளைகள் மகிமைப்படுத்தத்தக்கதான இந்த கிருபைகளை ஆண்டவர் கொடுத்துள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். துதி கன மகிமை அனைத்தையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். தொடர்ந்து ஜீவப்பம் தங்க டாலர் பரிசுகளை இப்பொழுது அவர்கள் வழங்குவார். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தினாலே ஏறத்தாழ 15 ஆண்டுகளாக 4 தங்க டாலர் பரிசுகளையும் இணைந்த ஆறுதல் பரிசுகளையும் நம்முடைய சபைகளிலே வழங்க ஆண்டவர் உதவி செய்ததை எண்ணி நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இணைந்திருக்கிற குடும்பத்தாருக்காக நன்றி கூறி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆண்டிலும் நம்முடைய சபைகளிலே இந்த தேர்வுகள் நடத்தப்பட்டது. அதில் குறிப்பாக முதல் பரிசாக 4 கிராம் தங்க டாலர் ஒவ்வொரு ஆண்டும் ஆழ்வானேரி சர்க்கிள், ஆழ்வானேரி சேகரம், ஆழ்வானேரி சபையை சார்ந்த பரோடா பட்டணத்திலே தொழில் செய்து வருகிற அருமையான ஐயா கோயில் பிச்சை நாடார் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக 4 கிராம் தங்க டாலர் வழங்கப்பட்டு வருகிறது. அதுபோல 2 கிராம் 1 கிராம் என்று 2 தங்க டாலர்கள் அம்பலம் யாபேஸ் நாடார் அவர்கள் ஞாபகார்த்த நினைவாக அவர்கள் குடும்பத்தார் வழங்கி வருகிறார்கள். இணைந்து 4வது பரிசாக எங்கள் குடும்பத்தின் சார்பாக 1/2 கிராம் தங்க டாலரை வழங்கி வருகிறோம். அதுபோல ஆறுதல் பரிசாக பிள்ளைகளுக்கு 52 வசனங்களையும் முழுமையாக எழுதுகிற பிள்ளைகளுக்கு வேதாகமத்தை, இந்த விலையேறப்பெற்ற பொக்கிஷத்தை பரிசாக வழங்கி வருகிறோம். இந்த ஆண்டிலே முதல் பரிசாக நம்முடைய சபையை சார்ந்த ஷேபா பெறுகிறதை எண்ணி நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். பெயர் வாசிக்கும் போது அருமையான அன்பு மகள் முன்பதாக வந்து பரிசை பெற்றுச் செல்லுமாறு அன்போடு அழைக்கிறோம். முதல் பரிசு ஷேபா 4 கிராம் தங்க டாலர். ஆறுதல் பரிசாக புஷ்பம் ஜெயசீலி வேதாகமத்தை பரிசாக பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். எஸ் பொன்மலர், சி மெரின், மறுபடியும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையுண்டாக. நாம் யாவரும் எழுந்து நின்று 361வது ஞானப்பாடலை பாடுவோம். 361வது ஞானப்பாடல். ஏகோபித்து சேருங்களேன், கர்த்தாவில் ஆனந்திக்கவும், விசாரம் விட்டோயுங்களேன், கெம்பீரித்து ஆராதிக்கவும், செய்வோம் செய்வோம் திரியேகரை துதி செய்வோம். இந்த பாடலின் முடிவிலே நம்மத்திலே அழைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய தாசர் அவர்கள் சார்லஸ் அவர்கள் நம்முடைய மத்தியிலே ஆண்டுடைய வார்த்தையை ஜெபித்து கொடுப்பார்கள். பிரதர் சார்லஸ் அவர்கள் நிஜம் டிவியிலே ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் ஜெபித்து கொடுப்பார். ஏகோபித்து சேருங்களேன், கர்த்தாவில் ஆனந்திக்க
நீக்கவும் விசாரம் விட்டோம் எங்களே கம்பீரித்தாராதிக்கவும் செய்வோம் செய்வோம் திரியேகரை தோதி செய்வோம் 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 திரியேகரை தோதி செய்வோம் பராபரனை வஸ்துவாம் தயாபர ஆண்டவரே வந்தார் வையகத்திலேயாம் ரட்சிக்க வல்லவரே செய்வோம் செய்வோம் திரியேகரை தோதி செய்வோம் 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 திரியேகரை தோதி செய்வோம் பிசாசின் பயங்களால் பயங்கர மோசமுண்டாம் ஆனாலும் தேவாவியினால் ஒத்தாசையும் ஜெயமுமாம் செய்வோம் செய்வோம் திரியேகரை தோதி செய்வோம் 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 திரியேகரை தோதி செய்வோம் தரித்திரமே ஆயினோ சந்தோஷம் விடாதிருப்போம் மாகல்வியிலாவிடினோம் ஓயாமலை சோசரிப்போம் செய்வோம் செய்வோம் திரியேகரை தோதி செய்வோம் 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 திரியேகரை தோதி செய்வோம் ஏகோபித்து பாடுங்களே மகோற்ச ஆனந்தத்தினால் திரியேகரை போற்றுங்களே கம்பீர சங்கீதத்தினால் செய்வோம் செய்வோம் திரியேகரை தோதி செய்வோம் 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 திரியேகரை தோதி செய்வோம் ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்படியே நின்ற நிலைமையில் ஒருவரும் உட்கார வேண்டாம், தயவு செய்து ஒரு 5 நிமிடம் மாத்திரம். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி ஆண்டவரே. தெரிந்த ஒரு பழைய பாடலில் ஒரு 5 நிமிடங்கள் அப்படியே ஒர்ஷிப் பண்ணிட்டு உட்கார வைக்க போகிறேன் பண்டிகை ஆராதனையில். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். எல்லா வாயும் சொல்லணும். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் சத்தம் போதாது, கர்த்தருக்கு மகிமை செலுத்த வந்திருக்கிறோம். கரம் பிடித்தார், காத்திருந்து பலனடைந்து கழுகு போல பறந்திடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல பறந்திடுவேன். நம்புவேன் நம்புவேன் இயேசுவை நம்புவேன். இயேசுவை நம்புவேன். இயேசுவை நம்புவேன். இயேசுவை
அப்படியே ஒரு 2 நிமிடம் அப்படியே மூடி கையை உயர்த்தி, வலது கை அப்படியே உயர்த்தி ஒரு பண்டிகை ஆராதனை தான். என்ன செய்ய போறாரு மாத்திரம் நினைச்சிடாதீங்க. கர்த்தருக்கு மகிமை செலுத்தும்படி கூடி வந்திருக்கிறோம். ஓ யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, அதற்காக தன தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். அப்படியே அப்படி கொஞ்சம் விட்டு கொண்டு சொல்லுங்க பார்க்கலாம். காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் எல்லாருமாய் ஓ தேங்க்யூ. நிறைவு உண்டாகட்டும். குடும்பத்தில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் மாறுவதாக. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடு. நம்புவேன் நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை. உன் பொருத்தனைகளை செலுத்து. நல்லா கவனிக்கணும். முதல் அந்த அதை மாத்த தனியா ஒரு பாட்டா வச்சுட்டு ரெண்டாவது இன்னொரு பாட்டுக்கு வந்துருங்க. முதல்ல இதை செஞ்சா அதுக்கப்புறம் என்ன வருங்கிறது அந்த வசனம் அழகாக சொல்கிறது. மறுபடியும் யூதாவே வாசிங்கம்மா. யூதாவே உன் பண்டிகைகளை ஆசரி. எனக்கு அன்பான மருத குளம் பட்டணமே, சிஎம்எஸ் சுத்தாங்க திருச்சபையே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. எனக்கு இந்த பண்டிகையில வரும்போது இந்த கால் ஒவ்வொரு காலையும் ஒவ்வொரு கால் கம்பளையும் வாழைக்கோலையும் நொங்கும் இளையும் தொங்குறத பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும். லேலூயா லேலூயா. நல்லா கட்டி இருக்கிறீங்க. உன் பொருத்தனைகளை செலுத்து. நீ இப்படி செஞ்சிட்டியனா தொடர்ந்து வாசிக்க பார்க்கலாம். துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. அவன் முழுவதும் பந்தல் இருக்கிற அவ்வளவாய் சொல்ல, அவன் முழுவதும். நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு விரோதமாய் வந்த பிரச்சனைகள், எனக்கு விரோதமாய் வந்த பாடுகள், எனக்கு விரோதமாய் வந்த நோவுகள், வியாதிகள், பலவீனங்கள், நெருக்கங்கள் எது என்றாலும் இந்த பண்டிகை காலத்திற்கு அப்புறம் கர்த்தர் சகலத்தையும் சங்கரித்து என்னை விடுதலையாக்கி ஆசீர்வதிக்க போறார். நம்புறவங்க மாத்திரம் இன்னும் ஒரு விஷயம். எங்க பண்டிகை நாள்ல வந்திருக்கிற உங்களுக்கு இவ்வளவுதான் சத்தம் வருமா? அன்பு அண்ணமார் பாடின பாட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்து. ஆமா, ஆதி நாட்கள்ல பாடின ஞாயிற்றுக்கிழமை வந்தா போதும், சாயங்காலம் சர்ச்சில் ஃபர்ஸ்ட் பெல் அடிச்சுட்டா போதும், வாலிப பிள்ளைங்க ஒரு சைடுல, வாலிப பையங்க ஒரு சைடுல போட்டி போட்டு போடுவாங்க. அதை நான் இன்னைக்கு மருத்துவத்துல பார்த்திருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நம்மை நம்மளை ஆசீர்வதிப்பாராக. வேதம் அழகாக சொல்றோம், பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. ஏன் தெரியுமா? துஷ்டன் இனி ஓவழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். இன்றைக்கு பண்டிகை அப்படிங்கிற தலைப்புல தான் உங்களோடு கூட பேச போகிறேன். பண்டிகை நிமித்தமா என்ன உண்டாக போகிறது என்பதை சொல்லிவிட்டு எனக்கு கொடுத்த நேரத்தில் நான் வேகமா முடிச்சிடுறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு பழைய ஒரு பாடலை பாடி தொடர்ந்து வார்த்தைக்குள்ளாக போகலாம் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். எந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்ன நல்லவனாக்கி அலையில் வைத்துக் கொண்டீரே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையில்லை, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையில்லை, தன்னாலே கண்ணை கலங்குது, கர்த்தாவை அன்பை நினைக்குது, தன்னாலே கண்ணை கலங்குது, கர்த்தாவை அன்பை நினைக்குது. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்ன நல்லவனாக்கி அலையில் வைத்துக் கொண்டீரே, இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்ன நல்லவனாக்கி. கொஞ்சம் சொல்லுங்க, இந்த அல்லைன்னா என்ன தெரியுமா? அல்லை இப்ப தெரியாதமே பாடுற பிரயோஜனமே இல்லை. அல்லைன்னா என்னது கேட்கல? அழகா சொன்னாங்க, இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்ன நல்லவனாக்கி அலையில் வைத்துக் கொண்டீரே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையில்லை,
உள்ளமெல்லாம் ஒரு குதையா உந்தான் நன்மை நினைக்கவில்லை தன்னாலே கண்ணே கலங்குது கத்தாவை அன்பை நினைக்குது கருவில் நாதையானே தெருவினில் நான் கிடந்தேன் கருவினில் நான் தெருவினில் நான் கிடந்தேன் அருகினில் வந்து என்னை அரவணைத்த தெய்வமே அருகினில் வந்து என்னை அரவணைத்த தெய்வமே முந்தானின் அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன் முந்தானின் அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன் பரனே சப்பரனே உம்மை நான் என்றும் துதிப்பேன் பரனே சப்பரனே உம்மை நான் என்றும் துதிப்பேன் இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கைய தந்தீரே என்ன நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கைய தந்தீரே என்ன நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே நல்ல கையை தட்டியாமே. பண்டிகை இன்னைக்கு ஒரு 4 வார்த்தையை சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஒரு 3 வார்த்தையை சொல்லிட்டு வேகமா போயிடுறேன். முதல்ல பண்டிகை. பண்டிகைனா சந்தோஷமா இல்லையா? நம்ம ஒரே ஒரு ஆள் மட்டும் சொல்லிருக்காங்க சந்தோஷம், மத்தவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷங்க. பண்டிகைனாலே ரொம்ப சந்தோஷம். ஆமென். பண்டிகைனா ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நேரங்கள்ல பிள்ளைங்களுக்கு புது ட்ரெஸ் கிடைக்கும் ஒண்ணு. அந்த காலத்துல என்ன மாதிரி ஆளுள்ள காலத்துல பண்டிகை வந்தா நல்ல தோசை கிடைக்கும். உண்மை. இன்னைக்கு காலை கடையில போனா ஒரு தோசையை விலைக்கு வாங்கிட்டு வந்துடுறாங்க. அன்னைக்கு பண்டிகை நாட்கள் வந்தா தான் வீட்டுல தோசைக்கு மாவே ஆட்டுவாங்க. அதை எங்கள மாதிரி ஆட்களுக்கு அது கூட கிடைக்க வழங்கப்பட்ட பாடல்கள் ரொம்ப உண்டு. கஷ்டத்தின் காலங்கள். ஆனால் இன்றைக்கு இந்த மேடையில் நின்று சொல்லுகிறேன், கர்த்தர் இன்றைக்கு இந்த இடத்துல நிற்பதற்கு கிருபை தந்திருக்கிறார்னா அவருடைய கிருபை. ஆமென். பண்டிகைன்னு சொன்னாலே சந்தோஷம். அப்படியானால் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, யூதாவே உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல பொருத்தனை காணிக்க கொண்டு வந்திருக்கிறீங்க. கர்த்தர் நல்லவர். என்னென்னலாம் பண்டிகை இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 3 வெரைட்டி சொல்ல விரும்புகிறேன். 3 வெரைட்டி. என்ன வெரைட்டி அப்படின்னு சொன்னா, முதல்ல ஒரு பண்டிகை சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா பஸ்கா பண்டிகை, அப்ப பண்டிகை. என்ன பண்டிகை? இதை எப்போ கொண்டாடுனாங்க? வேதம் அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இருப்பிடங்கள் நிறைய சொல்லிட்டு தான் போன நேரம் போயிடும். ஆனால் நானே வேகமா ஓடிடுறேன். பஸ்கா பண்டிகை, அப்ப பண்டிகை. அது என்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்ட நாளை கணக்கிட்டு அன்றைக்கு தலைப்பிள்ளை சங்காரம் நடந்த அன்றைக்கு பஸ்கா பண்டிகை. அதுக்கப்புறமா தொடர்ந்து வரக்கூடியது அப்ப பண்டிகை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற இருப்பிடம் பார்க்கலாம். யாத்திராகமம் 23:15 போங்க. அங்க அப்ப பண்டிகை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். சரியா? உபாகமம் 16 அதிகாரத்துக்கு போங்க. அங்க முதல் 1ஆம் வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா ஆபிப் மாதம், அதான் 1ஆம் மாசம். முதல் மாசத்துக்கு பேரு ஆபிப். அந்த மாசம் அதாவது பஸ்கா பண்டிகை, அப்ப பண்டிகை. இன்னும் நிறைய பண்டிகை இருக்கு. நான் முதல்ல இந்த பண்டிகை சொல்லியிருக்கேன். இன்னும் என்னெல்லாம் பண்டிகை இருக்கு அப்படின்னு வரிசையா பெயர் சொல்ல போனா, வாரங்களின் பண்டிகை, முதற்கனி பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை, அறுப்பு கால பண்டிகை, எக்கால பண்டிகை, பாபலி விருத்தி பண்டிகை, கூடார பண்டிகை, சேர்ப்பு கால பண்டிகை. நிறைய இருக்கு. அல்லேலூயா. ஆமா. நம்ம யூடியூப்ல போய் பார்த்தா 7 பண்டிகை சொல்லப்பட்டிருக்கும். 7 பண்டிகையை விட நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேச போறது 3 பண்டிகை. 3 பண்டிகையில முதல் பண்டிகை சொல்லியிருக்கிறேன். அது என்ன பண்டிகைன்னா அப்ப பண்டிகை, பஸ்கா பண்டிகை. நமக்கு தெரிஞ்ச காரியம். நம்ம வீட்டு நிலைக்கால்கள்ல ரத்தம் பூசப்படணும். அது அழகான பஸ்கா பண்டிகை என்று நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. நல்லது. சரியா? அதை நம்ம செய்ய வேண்டிய காரியம். 2வது ஒரு பண்டிகை சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன பண்டிகைன்னா முதற்கனி பண்டிகை, வாரங்களின் பண்டிகை, அறுப்பு கால பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை. இந்த 4 சேர்ந்தது ஒரே பண்டிகை தான். அல்லேலூயா. என்னது? என்ன பண்டிகை சொன்னேன்? முதற்கனி பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை, வாரங்களின் பண்டிகை, அறுப்பு கால பண்டிகை. என்ன பண்டிகை? அறுப்பு கால பண்டிகை. இந்த பண்டிகையை பற்றி வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீங்க முதல் பாடமா வாசிக்க கேட்ட உபாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா வேதம் நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிறது. அது எப்படின்னு சொல்லி வாசிங்க பார்க்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன் தேசத்தில் நீ பயிரிடும் நிலத்தின் கனிகளில் எல்லாம் என்னது எடுத்து? முந்தின பலனை எடுத்து
ஒரு கூடையிலே வைத்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தானத்திற்கு போ. சரி, பஸ்கா பண்டிகை ஆதியில இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க கொண்டாடினாங்க? இப்படிலாம் பார்க்க கூடாது, மறந்துடணும், பார்க்க கூடாது. என்ன வீட்டில் அடிக்கணும், வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்கு தகுதிக்கு ஏற்ற ஒரு கடாவை அடிக்கணும், அந்த ரத்தத்தை எடுத்து நிலத்துல பூசணும். ஆமா, விடிய காலம் வர்றதுக்குள்ள நட்டமாக செருப்பை மாட்டிக்கிடணும், இடுப்புல கச்சை கட்டிக்கிடணும், கையில தடியை பிடிச்சுக்கணும், அப்படியே சுட்டு சாப்பிடணும் எங்க வீட்டுக்குள்ள உட்கார்ந்து. அல்லேலூயா, புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஆனா இந்த பண்டிகை வரும்போது வாசஸ்தலம் அப்படிப்பட்ட காரியங்கள் உருவாக்கப்பட்டு விட்டபடினாலே நீ தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திற்கு போய், கர்த்தர் உனக்கு தந்திருக்கிற ஸ்தானத்திற்கு போய் நீ செலுத்த வேண்டும். அது எப்படி செலுத்தணும் அப்படின்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது, நிலத்துல விதைச்சி வரக்கூடிய வரத்துல முதற் கனியை அறுத்து ஒரு கூடையில வச்சுக்கிட்டு நம்ம தெருல வரும்போதே வரணும், ஆண்டவர் எனக்கு தந்த முதற் பலன் அப்படின்னு கொண்டு பொருத்தனையோடு கூட தேவ சமூகத்திற்கு வரணும். நல்லா கவனிக்கணும், முதற் பலன். அல்லேலூயா, புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இன்னும் வாசிக்க பார்க்கலாம். அதே உபாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துக்கு வாங்க. 16:9. 7 வாரங்களை எண்ணுவாயாக, அறுப்பு அறுக்க தொடங்கும் காலம் முதல் 7 வாரங்களையும் எண்ணுவாயாக. அப்ப நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க, புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். எப்ப இந்த பஸ்கா பண்டிகை முடிஞ்சதுக்கு அப்புறம் 7 வாரம் அப்படின்னா 2 மாசம், அப்ராக்சிமேட்டா 2 மாசம் கழிச்சு நடக்கக்கூடிய அந்த எக்கால பண்டிகை, மன்னிக்கணும், வாரங்களின் பண்டிகை, முதற்கனி பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை, இதெல்லாம் ரைட்டா. அன்னைக்கு நம்ம வரும்போது என்ன செய்யணுமா? தேவ சமூகத்திற்கு வரும்போது முதற் பலனை. அப்படின்னா என்ன அர்த்தம்? 10 மரக்கா வதப்பாடு நமக்கு விளைஞ்சு வந்திருக்கும் போது நமக்கு இன்னைக்கு மேனின்னு சொன்னா அதுல இவ்வளவு விளையணும். எனக்கு புரியலையே, கணக்கு புரிய மாட்டேக்க. எவ்வளவு விளையணும்? எத்தனை சார்? 2. ஆமா, கோட்டை இத்தனை கணக்கு சொல்லுவாங்க. என்ன, ஒரு மரக்கால் விதப்பாட்டை போட்டா 1 கோட்டை விளையணும், 2 மேனி அடிச்சா 2 கோட்டை வரணும். சரிதானா? இப்ப ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னா 10 மரக்கா வதப்பாட்டுல 10 கோட்டை கிடைச்சிருக்குன்னா 1 கோட்டை நல்ல நான் எடுத்து கொண்டு போய் தேவ சமூகத்தை எப்படி கொண்டு வரணும்? ஒரு காலத்துல கழுத்துல அறுத்து முடிச்ச உடனே மண்டி மாட்டுக்கு மேல ஏத்தும் போது எல்லா நெல்லையும் ஏத்துவாங்க. சர்ச்சுக்கு வரக்கூடிய நல்ல கடைசியில ஏத்துவாங்க. ஏன் தெரியுமா? முதல்ல சர்ச்சுக்கு முன்னாடி போய் வண்டி நிக்கட்டும், மேல இருக்கிற 4 மூடையும் ஆண்டவருக்குரியது அப்படின்னு ஆண்டவர் சமூகத்துல கொண்டு வச்சுதான் மீதி மூடையை கொண்டு போவாங்க. இப்ப வயக்காட்டிலேயே விலை போட்டு வித்து விடுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எவ்வளவு அழகா நம்ம கத்து கொடுத்திருக்கார் பாருங்க. முதற் பலன் முதல்ல கொண்டு தேவ சமூகத்துல கொடுத்துரு. அது முதற் பலன், முதற்கனி பண்டிகை, அதாவது அறுப்பு கால பண்டிகை, வாரங்களின் பண்டிகை. சரியா? சரி, இதுக்கு மேல விளக்க வேண்டாம். 2 சொல்லிருக்கேன். ஒண்ணு பஸ்கா பண்டிகை, அதுவும் அப்ப பண்டிகை ஒண்ணுதான். 2வது சொல்லி இருக்கிறேன், என்னதான் அறுப்பு கால பண்டிகை, வாரங்களின் பண்டிகை, முதற்கனி பண்டிகை. அது பின்னாடி காலத்துல இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை, அது 50வது நாள். இந்த 7 வாரங்கள் 7 49, அதனாலதான் வாரங்களின் பண்டிகை. அந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை சேர்ந்துருச்சு. ரைட், சரியா? ரைட். மூணாவது காரியம் என்னது? கூடார பண்டிகை, சேர்ப்பு கால பண்டிகை. அதே 16ஆம் அதிகாரம் உபாகமத்துல 13ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். உன் களத்தின் பலனையும் உன் ஆலையின் பலனையும் சேர்த்த பின்பு கூடார பண்டிகையை ஆசரித்து. ரைட். முதல்ல சொன்னேன், அறுப்பு அறுக்க தொடங்கின துவக்க நாளிலே உனக்கு முதற் பலனை கொண்டு சர்ச்சைக்கு வச்சிரு. ரைட்டா? இந்த பண்டிகை எப்ப தெரியுமா? எல்லாம் அறுத்து தீர்ந்த பிறகு. 10 மரக்கா வதப்பாடு போட்டா 10 மரக்கா வதப்பாடையும் ஒரே நாள் அறுவடை செஞ்சிருவோமா? இல்ல, அறுத்திருக்க மாட்டோம். கொஞ்சம் விளைஞ்சிருக்காது, காயா கிடந்திருக்கும், இல்ல வாழைக்காய் வெட்டியிருப்போம். ஆமா, 1 மரக்கால் வதப்பாட்டு முதல்ல விளைஞ்சிருக்கும், இல்ல 10 கொலை விளைஞ்சிருக்கும். அங்க 10 கொலை தான் வெட்டிச்சியா முத நாள். ஒரு கொலையை மட்டும் நான் ஆண்டவருக்கு கொடுத்துட்டு பரவாயில்ல 10ல 1 வச்சுட்டேன் போயிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செய்யணுமா? எல்லா அறுப்பும் அறுத்து தீர்ந்த பிறகு உன் ஆண்டவருக்கு இதுல இருந்து என்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொண்டுகிட்டு எங்க வரணும்? தேவ சமூகத்திற்கு வரணும். அதான் என்ன பண்டிகை? சேர்ப்பு கால பண்டிகை, கூடார பண்டிகை. இந்த கூடார பண்டிகை பத்தி நிறைய விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு, நேரம் ஓடிடும். சரி, அதனால நம்ம இன்னைக்கு 3 பண்டிகை ஆசரிக்கிறோமா அப்படின்னா ஆசரிக்கிறோமா?
கொஞ்சம் கவனிங்க. நம்ம இன்னைக்கு ஆசரிக்கிறோமா பண்டிகையை? ஆசரிக்கிறோம், பண்டிகை ஆசரிக்கிறோம். ஆமா தானே? நல்ல தோத்திர பண்டிகை தான் எவ்வளவு சந்தோஷம். ஆமா, அதே போல பிரதிஷ்ட பண்டிகை வந்தா இவ்வளவு சந்தோஷம். அது போல ஸ்பெஷலா இப்போ கிறிஸ்துமஸ் பண்டிகை வந்துருச்சு, இன்னும் என்ன பண்டிகை இல்லாம வருது இல்ல, சொந்த சந்தோஷமா கொண்டாடணும். நல்லது. தேவ சமூகத்திற்கு வரும்போது நமக்கு தந்திருக்கிற வரத்தில் எல்லாம் அவருக்கு உரியதை எடுத்துக்கொண்டு தேவ சமூகத்திற்கு வரும்போது அது சந்தோஷம். முதலாம் வேத பாடம் வாசிக்கும் போது நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ரொம்ப அழகா புரிஞ்சிருக்கும். அப்படியானால் வேதம் நமக்கு இப்ப என்ன கற்றுக் கொடுக்கிறது, இந்த பண்டிகை ஆசரிக்கிறதுனால என்ன மேன்மை இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா திருப்புங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது 34ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 24ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாமா? 34:24. நான் பிரஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டு உங்க எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். வருஷத்தில் 3 தரம் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பாக நல்ல கவனிக்கணும், காணப்பட போயிருக்கும் போது உங்க தேசத்தை ஒருவனும் இச்சிப்பதில்லை. இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? உங்களுக்கு இருக்கிற மேன்மையை ஒருத்தர் பறித்து கொண்டு போக முடியாது. உங்களுக்கு வரக்கூடிய வரத்தை மருத்துவமனை கொண்டு போகாது. உங்களுக்கு வர வேண்டிய மேன்மைகளை நிச்சயமாய் பலவீனம் கொண்டு போகாது. உங்க இல்லத்துக்குள்ள எப்போதும் சந்தோஷம் உண்டாயிருக்கும். வேதம் அப்படித்தான் கற்றுக் கொடுக்கிறது. நீ வருஷத்துல 3 தரம், அதே ஸ்பெஷலா ஆண் மக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, என்ன வருஷத்துல 3 தரம் நீ தேவ சமூகத்துக்கு வந்துட்டீங்கன்னா உன் இடம் எப்படி இருக்கும்னா உன் இடத்தை பார்த்து ஒருத்தரும் இச்சிப்பதில்லை. வேதம் எவ்வளவு அழகாக கற்றுக் கொடுக்கிறது. நாம இன்னைக்கு இச்சிக்கிறோமா? நம்ம தேவ சமூகத்தை நாடுகிறோமா, வாஞ்சிக்கிறோமா, இல்ல மத்தவங்க இச்சிக்கிறதுக்கு விட்டு கொடுக்கிறோமா? பண்டிகை என்பது ஒரு ஸ்பெஷல், சரிதானே? இப்ப பண்டிகை பத்தி நான் சுருக்கமா சொல்லி முடிச்சுட்டேன். இப்ப அடுத்த ஸ்டெப்புக்கு வரப்போறேன், சரியா? பண்டிகை பலியை எங்க கொண்டு வந்து கட்டணும்? பலிபீடத்தின் கொம்புகளில் கொண்டு போய் கயிறுகளால் கட்டுங்கள். அது பலிபீடத்தின் கொம்பு எங்க இருக்கும்? பலிபீடத்தின் கொம்பு எங்க இருக்கும்? தேவ சமூகத்தில் இருக்கும், சரியா? பலிபீடத்தின் கொம்பு ஒருவேளை நீங்க, ஆமா, நான் இந்த பண்ணை விளைன்னு சொல்லி கிழக்க இருக்கு, பிரதிஷ்ட பண்டிகை ஆராதனைக்கு போறீங்கன்னு சொன்னா அதுல ஞானஸ்நான தொட்டி ஒன்று வச்சிருப்பாங்க. நான் அதை போய் பார்த்து அதை தான் முக்கியமா பார்ப்பேன். ஏன்னா அன்னைக்கு அதுல சுத்தி ஒரு கிரில் மாதிரி அடிச்சிருப்பாங்க. அது நிறைய சிலுவை சுத்தி இருக்கும். பொருத்தன மாலையா வந்து அந்த ஞானஸ்நான தொட்டியே தெரியாது, அவ்வளவு மாலையா இருக்கும். நான் ஒரு நாள் எங்க வீட்டை மாட்ட கேட்டேன், என்னது அப்படின்னு கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, இது அவ்வளவு பொருத்தன மாலை. பொருத்தன மாலைனா என் பிள்ளைக்கு திருமணம் ஆயிரும் ஐயா அப்படின்னு பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. அது திருமணம் முடிஞ்ச உடனே இங்க ஒரு மாலையை கட்டி கொண்டு அதை போட்டுருவாங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்து எனக்கு. ஆனாலும் பரவாயில்ல, அவங்களுடைய பக்தியை நான் என்ன செய்ய முடியாது, குறைச்சி சொல்ல முடியாது. அது அவங்களுடைய பொருத்தனை, சரியா? அப்போ அப்படின்னா பலிபீடத்தின் கொம்புகள் அதே போல காணிக்கையை கொண்டு வந்து எங்க கொடுக்கணுமா? நம்ம அகஸ்டின் ஜெபக்குமாரன் பேச ஒரு வார்த்தை சுருக்க சொல்லிட்டு போயிடுறேன். அதாவது அந்த காலத்துல நான் இப்ப சொன்னல, கூடையில எடுத்துக்கிட்டு ஆண்டவர் தந்த வரத்தின் நல்ல ஒரு பலத்தை கொண்டு வர்றேன்னு சொல்லி இப்படி வரணும். இப்ப எல்லாரும் பார்ப்பாங்க, ஏன்யா இவன் அகஸ்டின் ரோட்ல இப்படி வரான், ஏன் சார்லஸ் இப்படி கொண்டு வரான், கர்த்தர் கொடுத்த நல்ல வரத்துள்ள பலனை கர்த்தருக்கு கொண்டு போறான் அப்படின்னு சொல்லி மத்தவங்க பார்க்கணும். இதான் அழகு. ஆனா காலம் போக 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 வியாபாரம் எங்க நடந்துருச்சான்? ஆமா, அவன் இப்படி கொண்டுட்டு வர போல வியாபாரம் எங்க நடந்துருச்சான்? சர்ச்சுக்குள்ள நம்ம ஆள் வரும்போது சும்மா அங்கிருந்து கையை முடிட்டு வருவார், இங்க வந்து விலை கொடுத்து வாங்குவார். ஆமா, வாங்கி அதை கொண்டு சர்ச்சில் கட்டுவார். அதை என் ஜெப வீட்டை கள்ளர் புகை ஆக்காதீங்க, நான் அந்த டாபிக்களே போகல. கர்த்தர் நல்லவர், அல்லேலூயா. அப்புறம் பாருங்க, அப்படி கொண்டு வரணும், சரிதானா? இதான் அழகு. அப்படி கொண்டு வந்தா நம்முடைய தேசத்தை ஒருவரும் இச்சிப்பதில்லை. வேதம் அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரி, இந்த பண்டிகை கொண்டாடுவதனால என்ன அர்த்தம்? பண்டிகை கொண்டாடுவதற்கு தேவ சமூகத்துக்கு வருகிறோமே, என்ன சந்தோஷம் கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு 3 காரியத்தை டப்புன்னு முடிச்சுட்டு வேகமா ஓடிடுறேன். கர்த்தர் நல்லவர். வாசிங்க பார்க்கலாம். நான் முதல்ல சொல்றது 3 சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல, உன் ஜெபம் வந்து சேரும் இடம். இது சொல்லுங்க. பண்டிகை கொண்டாடுறதுக்கு தேவ சமூகத்துக்கு வந்தா முதல்ல உங்க ஜெபம் எங்க வந்து சேர இடமா? இது சொல்லுங்க. இந்த இடம் எந்த இடம்? என்ன இடம்? உங்க ஜெபம் எல்லாம் என்ன பாம்பு சட்டகாரமா பாக்கி? உங்க ஜெபம் வந்து சேரும் இடம். இந்த இடத்துல நீங்க பண்டிகை கொண்டாடிட்டு இருக்கீங்க. நீங்க பண்டிகை கொண்டாட வந்திருக்கும் போது உங்க ஜெபமெல்லாம் இதுக்கப்புறம் எங்க வந்து சேரும்?
யோ என்னையா கதை விடுறீரு இருக்கு வாரே சரியா. ஒண்ணு. ரெண்டாவது உன் ஆசீர்வாதம் துவங்கும் இடம். சொல்லுங்க. முதல்ல உன் ஜெபம் வந்து சேரும். ரெண்டாவது உன் ஆசீர்வாதம் துவங்கும் இடம். மூணாவது உன் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் இடம். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் இடம். இன்னைக்கு தேவ சமூகத்துல பண்டிகை கொண்டாடும்படிக்கு நல்ல 35வது புதுப்பிக்கப்பட்ட நல்ல நாம பிரதிஷ்டை பண்ணி கொண்டாடிட்டு இருக்கீங்க, அப்படித்தானே? இன்னைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிறத உங்களுக்கு நான் 3 காரியம் மாத்திரம் சொல்லி முடிச்சுட்டு வேகமா ஓடிறேன். முதல்ல சொன்னேன், உங்க ஜெபம் வந்து சேரும் இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. ரெண்டாவது உங்க ஆசீர்வாதத்தை துவக்கும் இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. மூணாவது உங்க பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. உண்மையிலேயே நான் தேவ சமூகத்துக்கு அதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டீங்கன்னா இனி ஒருவரும் உங்க தேசத்தை, உங்க சொத்தை, உங்க வருமானத்தை இச்சிப்பதில்லை. கர்த்தர் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளுவாராக. நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. பலவீனமா இருக்கலாம், உபத்திரவமா இருக்கலாம், தேவ சமூகத்தில் பொருத்தனையோடு கூட வந்து போகும்போது ஒருவரும் நமக்குரியதை இச்சிப்பதில்லை. வேதம் அப்படித்தான் கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. காடானாலும் மேடானாலும் கடந்து சென்றிடுவோம். காடானாலும் மேடானாலும் கடந்து சென்றிடுவோம். பாடானாலும் பாடி செல்வோம் பரவசமுடனே. இயேசு பரந்தார் நம்மோடனே. வழி நடத்தும் வல்ல தேவன், வழி நடத்தும் வல்ல தேவன், வாழ்வின் நாயகனே, வாழ்வின் நாயகனே, நம் தாழ்வில் தாயகனே, வழி நடத்தும் வல்ல தேவன், வாழ்வின் நாயகனே. இந்த 3 பாயிண்ட் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குட்டி கதை ஒன்று சொல்லிட்டு போயிடுறேன். ஒரு மனுஷனுக்கு கையில சில்லறையா கிடைக்கும் போது 5 ரூபா கிழிஞ்ச நோட்டு ஒன்று கிடைச்சுதான். என்னது? ஆமா, கதைனா நல்லா கேட்பீங்கன்னு தெரியும் எனக்கு. 5 ரூபா கிழிஞ்ச நோட்டு. இவன் கொண்டு போய் மீன் கடையில கொடுத்தா மாத்த முடியல, காய்கறி கடையில கொடுத்தா மாத்த முடியல, எங்கெல்லாமோ கொடுத்தா மாத்த முடியல. சர்ச்சுக்கு வந்தான். இவன் உள்ள சொல்லுது, டேய் மாத்துறதுக்கு சூப்பரான இடம்டா. என்னது? மாத்துறதுக்கு சூப்பரான இடம். காணிக்க பாட்டு பாடும்போது இவன் ஆழ மாதிரி எழும்பி நின்றுட்டா, கத்தான்னுக்கிட்டான். அப்பாடா 5 ரூபா இருக்கா, பத்திரமா கிழிஞ்ச நோட்டு பத்திரமா இருக்கு, நல்லா பார்த்துக்கிட்டான் இருக்குது. இப்ப இவன் பார்ப்பான், எடுப்பான் வைப்பான், எடுப்பான் வைப்பான். இந்த பக்கத்துல ஏன் இப்ப இந்த மனுஷன் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. சரி பரவாயில்ல, நிறைய காணிக்க வச்சிருப்பான் போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டாங்க. காணிக்க பை வந்தது. இவன் பவ்யமா எடுத்து இப்படி எடுத்து அப்படி காணிக்கை போட்டான். இவன் மனசு திருப்தி ஆயிட்டு. என்ன தெரியுமா? காய்கறி கடையில போக மாட்டேன்னுட்டு, மீன் கடையில போக மாட்டேன்னு நினைச்சு, சந்தையில போக மாட்டேன்னு நினைச்சு, சர்ச்சில் அழகா வியாபாரம் ஆயிட்டையா. வியாபாரம் ரொம்ப சந்தோஷம். இப்ப காணிக்க போய் எல்லாம் முடிச்சு அப்படியே முன்ன போய் ஆற்றுல படைக்கும் போது பின்னாடி இருந்த அண்ணாச்சி அப்படியே முதுக தட்டி ஒரு 500 ரூபா நோட்டு எடுத்து அவர் கையில அப்படி நீட்டினார். என்னது? என்னது? புரியல உங்களுக்கு? ஆமா, ஒரு 500 ரூபா நோட்டை எடுத்து அப்படியே நீட்டினாரு. இவருக்கு 500 ரூபா பச்சை கிழிஞ்ச 5 ரூபா போட்டதுக்கு எனக்கு 500 ரூபா ஆர்டர் கொடுத்துருக்கேன், எவ்வளவு சந்தோஷம் அப்படின்னு வாங்கி அப்படி பொசுக்குன்னு பாக்கெட்ல வச்சுட்டு வெளியே வந்துட்டாரு. சர்வீஸ் முடிஞ்சு அந்த மனுஷன் வெளியே வந்தான். வெளியே வந்தவன் சொல்றான், அண்ணே நீங்க காணிக்க போடும்போது உங்க பையிலிருந்து காணிக்க எடுத்தீங்கல்ல, இந்த 500 ரூபா உங்க பாக்கெட் வந்து கீழே விழுந்துச்சு, அதான் எடுத்து வந்தேன். இப்ப அவன் நினைக்கான், ஐயோ இந்த 500 ரூபாய நான் ஏற்கனவே ஆண்டவருக்குன்னு போட்டுட்டேனடா. புரிஞ்சிருக்காதுல உங்களுக்கு? இந்த 500 அவன் எடுத்து கொடுத்தான் பாருங்க. காணிக்க போய் போகும்போது அவரை கூப்பிட்டு மறுபடியும் இந்த 500 ரூபா அதையும் போட்டான். போச்சு. இவன் 500 ரூபா இங்க போயிட்டு ஒருத்தருக்கும் புரியல. அப்படித்தானே? இவன் நினைச்சான் 5 ரூபா தான் காணிக்க கிழிஞ்ச நோட்டா போட்டுட்டேன்னு நினைச்சான். ஆண்டவர் பார்த்தாரு, நீ என்ன ஏமாத்துற, பாக்கெட்டத்தை உருவி எடுக்கிறதுக்கு ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. போன காணிக்க போய் கூப்பிட்டு மனக்கட்டி வாழ் பெரிய மனுஷன் மாதிரி 500 ரூபாய் காமிக்கிற மாதிரி போட்டான். போட்டது யார் நோட்டு?
இவனோட்டே தான். அதுக்கப்புறம் வெளியே வந்த சர்வீஸ் முடிச்சு வந்து சொல்றான் அவன் ஃப்ரெண்டு, ஏய் உன் பாக்கெட்டுக்கு 500 ரூபாய். ஐயோ அதையா போட்டேன், ஐயோ போச்சே. ஆண்டவர்கிட்ட மாத்திரம் ஏமாத்தக்கூடாதுங்க. தேவ சமூகத்துக்கு நல்ல பொருத்தனை கொண்டு வந்திருக்கிறீங்க. முதல் காரியம், உங்க ஜெபம் வந்து சேரும் இடம். இந்த இடத்துல உங்க ஜெபம் எல்லாம் வந்து சேரும். எப்படி? நீங்க வீட்ல இருந்து ஜெபம் பண்றீங்களா, மருத்துவமனையில இருந்து ஜெபம் பண்றீங்களா, ஏதோ ஒரு இக்கட்டுல இருந்து ஜெபம் பண்றீங்களா, இல்ல வெளிநாட்டுல இன்னைக்கு அநேக பிள்ளைகள் என் ஊர்ல இன்னைக்கு பண்டிகை நடந்து கொண்டிருக்கிறது, என்னால் அட்டன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா, ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்களா, உங்க ஜெபம் இங்க வந்து சேரும். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க பார்க்கலாம். யோனாவின் புஸ்தகத்திற்கு வந்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படி சொல்லி தருகிறது. யோனா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். வாசிக்கமா? என் ஆத்துமாவிலே தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன், அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. யார் சொல்ற வார்த்தை இது? யோனா சொல்றாரு. எங்க இருந்து சொல்றாரு? மீன் வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே வேதம் அழகாக சொல்லுகிறது. மீன் வயிற்றுக்குள்ள இருக்கும் போது அவர் கர்த்தரை பார்த்து பிரேயர் பண்றாரு. ஆண்டவரே அப்படி சொல்லி பிரேயர் பண்ணும்போது அந்த ஜெபம் எங்க வந்துச்சா? தேவ சமூகத்திற்கு வந்தது. ஆனபடினாலே அந்த மீனுக்கு கட்டளையிட்டார். மீன் அவனை கொண்டு போய் எங்க கட்டிட்டுன்னு வேதம் சொல்லுகிறது? கரையிலே கட்டிட்டு. எனக்கு அன்பானவர்களே, பாடுகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், எவ்வளவுதான் வேதனைகள் இருக்கலாம், ஒண்ணு மாத்திரம் உண்மை, எனக்குன்னு கர்த்தர் தந்திருக்கிற நல்ல ஒரு திருச்சபை, எனக்குன்னு கர்த்தர் தந்திருக்கிற ஒரு தேவாலயம் இன்னைக்கு 35 ஆண்டுகள் புதுப்பிக்கப்பட்ட ஆலயத்தை பிரதிஷ்டை பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிறேன். என் தேவ சமூகத்தை நினைத்து ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க எந்த ஒரு காரியத்துக்கு கேட்கும் போதும் உங்க காரியம் இங்க வரும். வேதம் சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 11ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்துல வாசித்து பார்த்தா அங்க ஒரு மனுஷன் இருக்கிறார். இல்ல ஒரு பெரிய மனுஷன் இருக்கிறார். வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் சங்கீதம் 11:4. கர்த்தர் தமது பரிசுத்த ஆலயத்தில். அல்லேலூயா. என் ஜெபம் இங்க வந்துருச்சுன்னா அங்க யார் இருக்கிறா? கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அவர் அங்கீகரிப்பார். அவர் என் ஜெபத்திற்கு பதில் தருவார். நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. இந்த பண்டிகை நாட்களில் வந்திருக்கிற நீங்க, இந்த பிரதான பண்டிகையை அட்டெண்ட் பண்ண வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், எந்த ஒரு காரியமாயினும் ஒரு மனுஷனை நாடி போனால் எல்லை இல்லை, ஒரு மேன்மையும் கிடையாது. ஆனால் உங்க ஜெபமும் என் ஜெபமும் தேவ சமூகத்தை நோக்கி வரும்போது கர்த்தர் கேட்பார். ஏன்னா சாலமோன் ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும் போதே அப்படித்தான் சொல்லுகிறார். நாங்க ஜெபிக்கும் போது எங்க ஜெபமுடைய சமூகத்தில் வருவதாக அப்படி சொன்னாரா? சொல்லியிருக்கிறா சொல்லலையா? சொல்லியிருக்கிறாரா சொல்லலையா? நீங்க சொல்லியிருக்கிறா சொல்லலையா? நீங்க தான் பார்க்கும் போது நீ கோமா பார்த்த மாதிரி தெரியுது. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். 2 நாளாகமம் 6:38. சிறையிருப்பான தேசத்திலே முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் உம்மிடத்தில் திரும்பி தேவரீர் தங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தங்கள் தேசத்திற்கும் தேவரீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கும் உம்முடைய நாமத்திற்கு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கும் நேராக உண்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் அப்படி சொல்லி அடுத்த வசனத்துக்கு அர்த்தம் சொல்கிறது. உம்ம செவிகள் கவனிக்கட்டுமையான்னு சொல்றார். அல்லேலூயா. அப்ப நாம பண்ற ஜெபம் எங்க வந்து சேரும்? சொல்லுங்க. நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த தேவ சமூகத்திற்கு வந்து சேரும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. முதலாவதாக நம்முடைய ஜெபம் வந்து சேரக்கூடிய ஒரு இடம். நல்ல ஒரு பிரதிஷ்டை பண்டிகை ஆசரித்துக் கொண்டிருக்கிறீங்க. தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை. கர்த்தர் தந்திருக்கிற ஒரு நல்ல ஆலயம். கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார். நீங்க செய்யக்கூடிய ஒரு ஜெபமும் வந்து சேரக்கூடிய இடம் இது. இன்னும் மேன்மையாக எண்ணுங்கள். 1. 2வது ஒரு காரியம் என்ன சொன்னேன்? 2வது உங்க ஆசீர்வாதம் துவங்கும் இடம். என்னைக்கு தேவ சமூகத்துக்கு வந்துட்டோமோ ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கா வந்துருங்க. உங்க முன்னாடி நிற்கிற நான் ஒன்னும் ஒரு பெரிய கல்விமான் அல்ல, ஒரு பெரிய வித்துவானும் அல்ல. என் பேரு லிங்கம். ஒரு இன்னைக்கு வேணா சார்லஸ் லிங்கம். ஆமா, உங்களுக்கு தெரியுமா தெரியாத தெரியாது, ஆனா சுருக்கமா சொல்லி முடிச்சிடுறேன். ஆண்டவரை பற்றி அறியாத
ஒரு சகோதர சமயத்தை சேர்ந்த ஒரு மனுஷன் 26 வயசு வரைக்கும் எனக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இல்லை, கலந்த பணியில தான் இருக்கிறேன். கலந்த பணியில என் குடும்பத்தை குறித்து இங்க இருக்கிறவங்க கேட்டா சொல்லுவாங்க எப்படி இருந்தது, அன்னைக்கு நான் போடுறதுக்கு ட்ரெஸ்ஸா இல்ல, சாப்பிட்றதுக்கு சாப்பாடா இல்ல, இன்னைக்கு நினைச்சா கண்ணீர் வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இருந்தோம். என்றைக்கு கர்த்தரை தேட ஆரம்பித்து தேவ சமூகத்தை நாடி ஓடி வர ஆரம்பித்தோமோ கர்த்தர் படிப்படியாக உயர்த்தினார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆசீர்வாதம் துவங்க ஆரம்பித்துட்டு இதுக்கு முன்னாடி போய் வந்த இடங்கள் உண்டு. ஒவ்வொரு வருஷமும் பலி கொடுத்த நாட்கள் உண்டு. அந்த பலியை நினைத்து இந்த பலியினால யாருக்கு மேன்மை என்று நினைத்த நாட்கள் உண்டு. ஆனால் அதனால யாருக்கும் மேன்மை இல்லை. ஆனால் தேவ சமூகத்திற்கு போய் ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிட ஆரம்பித்த பொழுது கர்த்தர் படிப்படியாக உயர்த்த ஆரம்பித்தார். இது ஆசீர்வாதம் துவங்கும் இடம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் நமக்கு அழகாக சொல்லுகிறது. மறுபடியும் திருப்பிக் கொள்ளுங்கள். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கிறோம். 2 நாளாகமம் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சாதோக்கின் சந்ததியான் ஆகிய அசரியா என்னும் பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, இந்த சம்பவத்தை வீட்டுல போய் நல்லா வாசிச்சு பாருங்க, நல்லா புரியும். ஏன்னா ராஜா சொல்லிட்டாரு, எசேக்கியா ராஜா எல்லாரும் முதல் வரத்தை கொண்டு வாங்க அப்படின்னு கொண்டு சொல்லிட்டாரு. அதனால ஜனங்கள்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ பிரதான ஆசாரியன் பார்த்து சொல்றான், எப்படி இந்த காணிக்கையை வாசிங்கம்மா, கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர தொடங்கினது முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம். சொல்றது யாரு? சாப்பிட சொல்றது யாரு? ஆசாரியர் சொல்றாங்க. முதல்ல நாங்க சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம். தொடர்ந்து வாசிங்க. இன்னும் மிச்சமும் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாரம் மீந்து இருக்கிறது. நான் ஒண்ணு சொல்லட்டுமா, தேவ சமூகத்திற்கு கொடுத்த மனுஷன் ஒரு நாளும் கெட்டு போனதும் இல்லை, அவன் குறைந்து போனதும் இல்லை. நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, வாசமாக மாற்றினீரே. பாவியாக இருந்த என்னை பரிசுத்தனாய் மாற்றினீரே. நல்ல கையை தட்டி பாடுவோமா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனமகிழ்ந்து துதிக்கிறேன் மன்னவனே இயேசு ராஜா. எங்க மனதில் பொறுத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாருன் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனமகிழ்ந்து துதிக்கிறேன் மன்னவனே இயேசு ராஜா. எங்க மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரு ரோஜா. நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீர், பாவியாக இருந்த என்னை பரிசுத்தனாய் மாற்றினீரே. நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, பாவியாக இருந்த என்னை பரிசுத்தனாய் மாற்றினீரே. வல்லவரே, நல்லவரே, வல்லவரே, நல்லவரே. எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே, நம்மளை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனமகிழ்ந்து துதிக்கிறேன் மன்னவனே இயேசு ராஜா. எங்க மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாருன் ரோஜா. அல்லேலூயா. ஆசீர்வாதம் துவங்கும் இடம் வேதம் சொல்லித் தருகிறது. சங்கீதக்காரன் தன்னுடைய 36ஆம் சங்கீதத்திலே 8ஆம் வசனத்திலே இப்படி எழுதி வைத்திருக்கிறார். 36ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் ஒருவர் வாசிக்கலாமே. உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். போதும். அப்ப ஆலயம் சம்பூர்ணம் தங்கிய இடம். நீங்க எதையெல்லாம் கொண்டு வர்றீங்களோ அப்பெல்லாம் உங்க வீட்டிலே அங்க கர்த்தர் பெரிய சம்பூர்ணத்தை மகிமையாய் கொண்டு வந்து குவித்துக் கொண்டிருப்பார். அல்லேலூயா. தேவ சமூகத்தை என்னைக்கு கொடுக்கிறதுனால நம்ம குறைஞ்சு போற மாதிரி நினைச்சுக்கிட்டு நம்மளும் குறைஞ்சு போயிடுவோம்.
தேவ சமூகத்துக்கு போகும்போது வெறுமையாவே போகக்கூடாதாங்க. சிலர் சொல்லுவாங்க, ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்களை பார்க்கறதுக்கும் வெறுங்கையா போகக்கூடாதான். இன்னொன்னு, சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீட்டுக்கு நீங்க விருந்துக்கு போனாலும் வெறுங்கையா சொல்லுங்க போகக்கூடாது. நான் இன்னொன்னு சொல்லுவேன், தேவ சமூகத்துக்கு போகும்போது வெறுங்கையா போகக்கூடாது. எதையாச்சும் ஒண்ணு நீங்க கொண்டுட்டு போகணும். கொண்டுட்டு போனீங்கன்னா கர்த்தர் மகிமைப்படுவார். உங்க களஞ்சியங்கள் பரிபூர்ணமா நிரம்பி இருக்கும். அல்லேலூயா. கொண்டு வர தொடங்கினது முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம், மிச்சமும் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததால் இந்த மிகுந்த ஒரு அம்பாரம் மீந்திருக்கிறது சொல்லி ஆசாரியர் சொல்றாங்கன்னா அதே கிருபை இன்றைக்கு தேவ சமூகத்தில் உண்டு. அப்படியானால் தேவாலய பிரதிஷ்டை பண்டடியை ஆசரித்துக் கொண்டிருக்க உங்களை பார்த்து முதல்ல சொல்றேன், உங்க ஜெபம் வந்து சேரும் இடம். இரண்டாவது, உங்க ஆசீர்வாதம் துவங்கும் இடம். மூணாவது என்னது? உங்க பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் இடம். அல்லேலூயா சொல்லுங்க. உங்க பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் இடம் இதுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ஐயாவை தெரியும். அவங்க குடும்பம் வரைக்கும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வேஸ்டிப்பு கட்டிருப்பாங்க, இப்படி டவல் தான் போட்டிருப்பாங்க, மேலே சட்டை கூட அதிகமாக போட மாட்டாங்க. வெளியில வயல்வெளிக்கு போனா கூட சர்ச்சை வீட்டை விட்டு வெளியே வந்து சர்ச்சை பார்த்து இப்படி நிற்பாங்க. நான் சின்ன வயசா இருக்கும் பார்ப்பேன், ஏன் இப்படி நிற்கிறாங்க, சர்ச்சை பார்த்து நிற்பாங்க. சரி, சர்ச்சை அப்ப திரும்ப வயல்வெளிக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்குள்ள வருவாங்க, மறுபடியும் சர்ச்சை பார்த்து இப்படி நிற்பாங்க. நான் சின்ன வயசுல பார்த்திருக்கேன். அவங்க ஒரு நாளும் மருத்துவமனைக்கு பலவீன நிமித்தமாய் போனதை நான் பார்த்ததே கிடையாது. அல்லேலூயா. எங்க வெளியே போனாலும் ஆண்டவரேன்னு தங்க நடுரோட்டில் சகார செருப்போட்டுக்க மாட்டாங்க. வயசான முதிர்ந்த வயதான ஒரு ஆள் அல்ல, எனக்கு என்னைக்கு ஞாபகத்துக்கு இருக்கிறது. வெளியில போகும்போதும் சர்ச்சை பார்த்து ஆண்டவரேன்னு நிற்பாங்க. வெளியில போயிட்டு உள்ள வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடியும் சர்ச்சை பார்த்து ஆண்டவரேன்னு நிற்பாங்க. வேதம் அப்படித்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உங்க பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் இடம் இந்த தேவ சமூகம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமானா சொல்ல முடியும். வேதம் அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 37ஆம் அதிகாரத்திற்கு வாருங்க. ஏசாயா 37ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது வஸ்திரங்களை கிழித்து ரட்டு உடுத்துக் கொண்டு கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள பிரவேசித்தார். யாரு? யாரு? சத்தமா சொல்லுங்க, யாரு? ஒரு ராஜா ரெட்டு உடுத்திக் கொண்டு சர்ச்சுக்குள்ள புறப்பட்டு போகிறார். எதை கேட்ட பொழுது என்ன கேட்டா? அதுக்கு முந்தி நீங்க வாசி பார்த்தீங்கன்னா அசீரிய ராஜாக்களுடைய காரியம் வந்திருக்கிறது. அவங்க வித்தியாசமா கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிட்டு போயிட்டாங்க. இந்த வார்த்தையை கேட்ட உடனே சர்ச்சுக்குள்ள போகும்போது தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டார். ரெட்டு போர்த்து கொண்டவனாய் ஆண்டவரேன்னு போய் நிற்கிறார். அதே எசேக்கியா அதுக்கப்புறம் அவருக்கு இன்னொரு நிருபம் வருது, ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர் வந்ததுக்கு அப்புறமா அதே 37ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்க. 14 எசேக்கியா ஸ்தானாபதிகளின் கையில் இருந்த நிருபத்தை வாங்கி வாசித்தான். பின்பு எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து வைத்து, நல்லா கவனிச்சுக்கோங்க. எசேக்கியா ஒரு நாட்டு ராஜா வந்து வித்தியாசமாய் பேசுவதை கேட்ட உடனே போய் தேவ சமூகத்திலே போய் அறிக்கையிட்டு புலம்புகிறார். இப்பொழுது மறுபடியும் அங்கிருந்து ஒரு நிருபம், ஒரு லெட்டர் வந்தபொழுது அந்த லெட்டரை கொண்டு போய் தேவ சமூகத்திலே விரித்து வைத்து ஆண்டவரே அப்படி சொல்லி புலம்புகிறார். நடந்த சம்பவம் என்ன? வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். அந்த அதிகாரங்களை வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க, நல்லா நமக்கு புரியும். ஆண்டவர் பார்த்தாரு, இவன் இவ்வளவு செஞ்ச உடனே 36ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. என்ன உபத்திரவம், என்ன பாடு, என்ன கொள்ளை நோய், என்ன வேதனை, என்ன நெருக்கம், எத்தனை காரியம் வந்திருந்தால் சரி, தேவ சமூகத்தை ஒருவன் வாஞ்சிப்பானாயானால் எனக்கு பாதுகாப்பை உண்டாக்குகிற இடம் இது என்று விசுவாசித்தால் அவனுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதே போல யோசபாத்னு ஒரு ராஜா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த மனுஷன் 2 நாளாகமத்தில் இருக்கு 20ஆம் அதிகாரத்துல கடலுக்கு அப்புறத்துல இருந்து 3 நாட்டு ராஜாக்கள் சண்டைக்கு வராங்கன்னு சொல்லி தகவல் தான் வந்திருக்கு. தகவல் வந்த உடனே என்ன செஞ்சானா?
நேர கர்த்தருடைய ஆலயத்து புது பிரகாரத்துக்கு வந்தாராம். அப்படிதான் சொல்லப்பட்டிருக்க 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம். பாத்தீங்கன்னா புரியும், அழகா இருக்கு அந்த இடத்துல. அழகா 5ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று சொன்னார். ரைட், போச்சு, இருக்கட்டும். இப்போ இவருக்கு வந்திருக்கிறது, எதிராக வந்திருக்கிறது 3 நாட்டு ராஜாக்கள். ஆனா 3 நாட்டு ராஜாக்களையும் ஃபேஸ் பண்றதுக்கு படை பலத்தை தேடி இருக்கணும், இல்ல பணபலத்தை தேடி இருக்கணும், இல்ல ஆயுத பலத்தை தேடி இருக்கணும். எதையும் ஒன்றும் செய்யல. வேதம் சொல்றது சர்ச்சுக்குள்ள வந்தான். சர்ச்சுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா வேதம் சொல்கிறது பாடகர் குழுவை ஏற்படுத்தி வைத்தான். என்ன குழு? என்ன குழு? பாடகர் குழு. ஆச்சரியமான ஒரு காரியம் தானே. கேட்கும்போது நமக்கு கொஞ்சம் என்ன, நமக்கு பைத்தியமா? ஒரு ராஜா சண்டைக்கு போறதுக்கு நாம பாடகர் குழுவை ஏற்படுத்திருக்காரு ஐயா அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டி இருக்கும். சர்ச்சை நேசித்து சர்ச்சுக்குள்ள போய் பிரேயர் பண்ணிட்டு பாடகர் குழுவை ஏற்படுத்தி வைத்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா 21ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய பரிசுத்த மகத்துவத்தை துதிக்க ஆரம்பித்த உடனே வந்த எதிர்நாட்டு ராஜாக்கள் 3 நாட்டு ராஜாக்கள் முதல்ல 2+1 கூடிக்கிட்டாங்க. இந்த 2 சேர்ந்து 1 அழிச்சாங்க. மறுபடியும் இந்த 2க்குள்ளேயே வேற வேற ஆவி வந்துச்சு. அந்த 2 பேரும் ஒருத்தர் மாண்டி போயிட்டாங்க. வேதம் சொல்லுகிறது பின்னாடி வாசு பார்த்தீங்கன்னா 25ஆம் வருஷத்துல அத்தனை பேரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. உங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் இடம் தேவ சமூகம். சிறைச்சாலை நடுவினிலே ஜெபம் பண்ணி துதித்தாரே, சிறைச்சாலை நடுவினிலே ஜெபம் பண்ணி துதித்தாரே, சிறைச்சாலை ஆட்டம் கண்டது, கட்டுகள் எல்லாம் கலந்தது. சிறைச்சாலை ஆட்டம் கண்டது, கட்டுகள் எல்லாம் கலந்தது. உங்க கிருபை 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 கிருபை, உங்க கிருபை 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 கிருபை. அப்பா ஏசப்பா உங்க கிருபை போதுமப்பா. அப்பா ஏசப்பா உங்க கிருபை போதுமப்பா. உங்க கிருபை 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 கிருபை, உங்க கிருபை 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 கிருபை. யுத்தம் பண்ணாமலே துதிக்க தொடங்கினாரே, யுத்தம் பண்ணாமலே துதிக்க தொடங்கினாரே. எதிரிக்குள் குழப்பம் வந்தது, பிரேதங்கள் கீழே விழுந்தது. எதிரிக்குள் குழப்பம் வந்தது, பிரேதங்கள் கீழே விழுந்தது. உங்க கிருபை 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 கிருபை, உங்க கிருபை 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 கிருபை. அப்பா ஏசப்பா உங்க கிருபை போதுமப்பா. அப்பா ஏசப்பா உங்க கிருபை போதுமப்பா. உங்க கிருபை 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 கிருபை, உங்க கிருபை 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 கிருபை. நல்ல கையை தட்டி ஆமென். பண்டிகையை பத்தி சுருக்கமா சொன்னேன். தேவாலயத்தை பத்தி ஒரு 3 காரியம் சொன்னேன். இந்த 3 காரியத்தை சொல்லுங்க, அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி நான் முடிச்சிடுறேன். இந்த 3 காரியம் சொல்லுங்க பார்க்க. 2வது சொன்ன 3 காரியம். தேவ சமூகம் எப்படிப்பட்டது? உங்க ஜபங்கள் வந்து சேரும் இடம். மறந்துடாதீங்க, உங்க ஜபங்கள் வந்து சேரும் இடம். 2வது உங்க ஆசீர்வாதம் துவங்கும் இடம். உங்க ஜபம் வந்து சேரும் இடம், உங்க ஆசீர்வாதம் துவங்கும் இடம். சரியா? 3வது உங்க பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய இடம். இதை மறந்துடாதீங்க. நல்ல ஒரு பண்டிகை நாட்களை ஆசரித்துக் கொண்டிருக்கீங்க. 97வது ஆனந்த பண்டிகை, 35வது புதுப்பிக்கின்ற தேவாலயத்தின் பிரதிஷ்டை பண்டிகை ஆசரித்துக் கொண்டிருக்கிறீங்க. இந்த இடத்துல வந்திருக்கிற உங்க வாழ்க்கை ஒரு நாளும் சோழை போகாது. இந்த தேவாலயத்தை நேசிக்கிற எந்த ஒரு மனுஷனும் மறுபடியும் சொல்லுகிறேன், அதே நாகும் தீர்க்கதரிசி புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்தா, யூதாவே உன் பண்டிகையில் ஆசரி. வாசிக்க பார்க்க தொடர்ந்து. உன் பொருத்தனை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முற்றிலும் சங்கரிக்கப்பட்ட. நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு எல்லாம் எடுத்துக்காட்டு ஒரே ஒரு மனுஷனை சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். தாவீது. யாரு? நல்ல தாவீதை பார்த்தீங்கன்னா அழகா சொல்லுவார். சங்கீதம் 27:4 வாசு பார்த்தீங்கன்னா, நான் முடிச்சிட்டேன் சரியா? சங்கீதம் 27:4 வாசு பார்த்தீங்கன்னா வாசிக்க பார்க்கலாம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன்.
நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக என் ஜீவனுள்ள நாளெல்லாம் தங்கி இருப்பதையே தெரிந்து கொள்வேன். நல்ல கையை தட்டி சொல்லுங்க. இந்த பண்டிகை நாளில் வந்திருக்கிற அத்தனை பேரும் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. குறைவுகள் வருகிறதா, பலவீனங்கள் வருகிறதா, பாடுகள் வருகிறதா, கஷ்டங்கள் வருகிறதா, தேவ சமூகத்தை மாத்திரம் வாஞ்சித்து அவரை நோக்கி இங்க பார்க்க ஆரம்பிச்சிருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கை ஒரு பெரிய உயர்வை நிச்சயமாய் கட்டவிழ்த்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அதே தாவீது சொல்லுகிறார், இன்னும் சொல்லுகிறார். இன்னும் 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் மகிமை தங்கிய ஸ்தானத்தை வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லுவார். சரியா? அதே மாதிரி நீங்க இன்னும் வாசித்து பார்த்தீங்கன்னா 36:8 வாசித்து பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 36:8 வாசித்து பார்த்தா என்ன சொல்லுவார்? உம்முடைய ஆலயத்துள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். நான் எனக்கு அந்த திருப்தி தந்திருக்கு அப்படின்னு சொல்லுவார். இன்னொரு சொல்லுவார், 1000 நாளை பார்க்கணும் உம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய குடர்களில் வாசமாய் இருப்பதை காட்டிலும் வாசப்படியில காத்து கிடக்க எனக்கு போதையா. அவர் என்னைக்காவது குறைஞ்சு போனாரா? அவர் என்னைக்காவது தோத்து போனாரா? அவர் என்னைக்காவது பலவீனப்பட்டாரா? அவரை என்னைக்காவது சத்துரு மேற்கொண்டானா? இல்லவே இல்லை. ஏன்னா இந்த தேவ சமூகத்தை வாஞ்சித்தபடியால் கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நாளிலும் தேவ சமூகத்துல பண்டிகை ஆசரித்துக் கொண்டிருக்கிற எனக்கு அன்பான மருதகுளம் பட்டணமே, சிஎம்எஸ் சுத்தாங்க திருச்சபையின் விசுவாச கூட்டமே, குடும்பமே, எனக்கு அன்பானவர்களே, மறுபடியும் சொல்லுகிறேன், பண்டிகை கொண்டாடுவது தேவனுக்கு சந்தோஷமான காரியம். உங்களுக்கு அது மனமகிழ்ச்சியை கொண்டு வரும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். அது எப்படி பொருத்தரைகளை கொண்டு வந்து படைத்து ஆசரிக்க வேண்டும். அப்படி ஆசரிக்க ஆரம்பிச்சுட்டா துஷ்டன் சங்கரிக்கப்படுவான். அவன் முழுசும் சங்கரிக்கப்பட்டபடினால வழி அவன் கடந்து வரவே மாட்டான். கர்த்தரை ஆசீர்வதிப்பாங்க, ஜெபத்தை கேட்பாங்க, ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். சத்துரு எதிர்த்து நிற்க முடியாது. அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் இந்த நாளிலும் உங்க ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இது 97வது ஆனந்த பண்டிகை பிரதான ஆராதனையிலே பண்டிகைகளை குறித்தும் இந்த பண்டிகை நாட்களிலே கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற நல்ல ஆசீர்வாதங்களை குறித்தும் ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் கேட்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். அப்படியே இந்த நாளில் வந்து ஆண்டுடைய வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக நம்மோடு பகிர்ந்து கொடுத்த அருமையான சகோதரர் சார்லஸ் லிங்கம் அவர்களுக்கு மறுபடியுமாக பேராலயத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவராய் கர்த்தர் தொடர்ந்து அவருடைய ஊழியங்களை அதிகமாக ஆசீர்வதித்தருள்வாராக. அப்படி ஒரே ஒரு பண்டிகையை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். கர்த்தர் சித்தமானால் வருகிற செப்டம்பர் மாதம் 5, 6, 7 ஆழ்வாநேரி சேகரம் சேந்தனார்குளம் சபையுடைய ஆனந்த பண்டிகை செப்டம்பர் 5, 6, 7 ஞாயிறு, திங்கள், செவ்வாய் 3 தினங்களிலும் சேந்தனார்குளம் சபையில் நடைபெறவிருக்கிறது. அந்த பண்டிகைக்காய் ஜெபிக்க உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்ள இப்பொழுதுமாக கர்த்தருக்கு என்று கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய ஸ்தோத்திரத்தோடு காணிக்கைகளை படைக்கிறதான ஒரு நேரம். பிள்ளைகள் பாடுகிற போது முதலாவது பெண்கள் பகுதியில் பின் மேடைக்கு வலது பக்கத்தில் பெண்கள் பகுதியில் பின் வரிசையிலிருந்து நீங்கள் வரிசையாக வந்து காணிக்கைகளை படைத்து அப்படியே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்லும் உங்கள் அன்போடு கேட்டுக்கிறோம். அதைத் தொடர்ந்து மேடைக்கு முன்பகுதியில் இருக்கிற பெண்கள் சகோதரிமார்கள் நீங்கள் வந்து காணிக்கை படைக்கவும், அதைத் தொடர்ந்து ஆண்கள் பகுதியில் நீங்கள் வரிசையாக வந்து இப்படியாக காணிக்கைகளை படைத்து ஆண்டுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்ள இப்பொழுதுமாக பிள்ளைகள் பாடுவார்கள். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் அனைத்து குடும்பத்தின் பிள்ளைகள் உற்சாகமாய் பண்டிகை ஆசரிக்கத்தக்கதாக தேவரீர் தந்த பாக்கியம் உள்ளத்தினாலத்திற்கு நன்றி செலுத்துகிறோம், செலுத்துகிறோம். படைத்த காணிக்கைகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் அங்கீகரிப்பீராக. ஆபேலையும் அவருடைய காணிக்கை அங்கீகரித்த தேவன் ஆண்டவரே, காணிக்கை பட்டியலே ஒரு ஏழை விதவை போட்ட காணிக்கையை கொடுத்து சாட்சி கொடுத்த தேவன் எங்கள் பிள்ளைகளுடைய காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரிக்கிறதோடு மட்டுமல்ல, சாட்சி கொடுக்க முடியாது இப்படி சமூகத்தில் கடந்து வருகிறோம். பண்டிகையிலே பங்கு பெற்ற ஒவ்வொருவரும் உடைய நாம மகிமைக்காய் ஆண்டவரே கர்த்தர் தொடர்ந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். பண்டிகைகளை கலந்து கொண்டதன் மூலமான ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து பிள்ளைகள் அனுபவிக்கட்டும். ஆசீர்வதிங்கப்பா. எந்த ஒரு குடும்பத்திற்கு எந்த ஒரு தீங்கு வராதபடி கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆண்டவர் வேலி அடைத்து
உம்முடைய பசுத்த பாதுகாக்கும் சட்டைக்குள்ளாய் வைத்து பாதுகாக்கும் கரத்துக்குள்ளே வைத்து ஆண்டவர் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்கள், வேலை, தொழில்கள், ஆண்டவர் விவசாயங்கள், மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. அன்பின் ஆண்டவரே, இந்த பண்டிகை நாளிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஊழியர்களாய் நாங்கள் யாவரும் வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, தேவனுடைய பரிசுத்த கரங்கள் உம்முடைய பிள்ளைகள் மீது இறங்குவதாக. தேவனுடைய பரிசுத்த கரங்கள் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவரே, ஆசீர்வதிப்பதாக ஆசீர்வதிப்பதாக. நன்மை கிருபை தொடரட்டும். தொடர்ந்து இன்று இரவு ஆராதனை, நாளை தின ஆராதனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பொறுப்படுத்த ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் தந்த மேலான கிருபைகளை எண்ணி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். சகலத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் நம் அனைவரோடும் எல்லா குடும்பத்தின் பிள்ளைகளோடும் என்னைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் உன்னத கர்த்தாதி கர்த்தரே மெய்யான தேவ மானேடா நீர் வாழ்க